நான் டாக்டரேட் பண்ணும்போது பெங்களூரில் 10 பேர் தான் அந்த கிளாஸில் இருந்தோம். அந்த 10 பேருக்கு டீச் பண்ணுறதுக்கு அமெரிக்காவிலேருந்து ஒருவர் வந்திருந்தார். ஆக்சுவலாக இங்கிலாந்துலேருந்து ஒரு பிஷப்பும் அமெரிக்காவிலேருந்து ஒரு போதகர் வந்திருந்தார். அதாவது பிடிஹெச் படிக்கும்போது பிடிஹெச் படிக்கும்போது 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எம்டியுக்கு போகும்போது ஒரு 25 பேர் அல்லது 30 பேர் இருப்பாங்க. அதே நேரம் எம்டிஹெச்சுக்கு போகும்போது அது ரொம்ப குறைவாக போயிடும். எம்டிஹெச்சுக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தான் தேர்வாங்க. அதில் டாக்டரேட்டுக்கு போகும்போது ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் தான் தேர்வாங்க. உயர்ந்த படிப்பை நோக்கி போகும்போது எண்ணிக்கை குறைந்து போகும். எண்ணிக்கையை நம்ம வைத்து ஊழியம் செய்தோம் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் சோர்ந்து போகிறதுக்கு காரணமோ நிலை தடுமாறுறதுக்கு காரணமோ வேறு ஒன்றும் அல்ல, எண்ணிக்கையை நீங்கள் முன் வைத்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஆவி சோர்ந்து போகும். எண்ணிக்கை என்ன செய்யக்கூடாது? முன்வைக்க கூடாது. நீங்கள் எண்ணிக்கையை நினைச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் எத்தனை பேருக்கு அவர் பிரசங்கம் பண்ணார்? இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். எத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ணார்? 12 பேருக்கு. அந்த 12 பேரும் யாருன்னா உலக சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபட போகிறவர்கள், குளோபல் எவாஞ்சலைசேஷனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள். எத்தனை பேர்? 12 பேர். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் 72 பேர் சீஷர்கள் இருந்தாங்க. கடைசியில் சிலுவைக்கு போகும்போது ஒரே ஒருத்தன் தான் பின்னால் வந்தான். 5000 பேர் 4000 பேர் பின்தொடர்ந்தார்கள். அவங்கள பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீங்கள் எதுக்காக என் கூட வரீங்கன்னு கேட்டார். 72 பேர் வந்தாங்க. அவரை 2 பேராக பிரித்து போய் ஊழியம் செய்ய வைத்தார். ஆனால் 12 பேரை மட்டும்தான் தன் கூடவே வைத்திருந்தார். அந்த 12லையும் 3 பேரை தான் எதை செய்தாலும் அவர் கூடவே வைத்து கூடி கொண்டு போனார். கடைசியில் சிலுவைக்கு போகும்போது ஒரே ஒருவன் மட்டும்தான் சிலுவையின் அடிவாரத்தில் நின்னான். பேதுருவை காணோம், யாக்கோபை காணோம், அந்திரேயாவை காணோம், மத்தேயை காணோம். ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும் இருந்தான். அவன் தான் யார்? இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன். அப்படியானால் எண்ணிக்கை நீங்கள் முன் வைத்து உங்கள் ஊழியத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆவி சோர்ந்து போகும். அதனால் எண்ணிக்கை நமக்கு ஒரு முக்கியமான காரியமே கிடையாது. ஆண்டவர் எண்ணிக்கையை பார்த்து கொஞ்சம் கூட்டி எண்ணிக்கையை பார்த்து கிரியை செய்கிறவரும் அல்ல. நீங்கள் வேதம் முழுவதும் படித்து பார்த்தீர்கள் என்றால் எண்ணிக்கைக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது எண்ணிக்கையை வைத்து தேவனை அளக்கிறாரா, அல்லது எண்ணிக்கையை வச்சு கத்தை செய்கிறாரா அப்படின்னா இல்லவே இல்லை. நம்ம எண்ணிக்கையை முன் வைத்து அல்லது முன் நிறுத்தினோம் என்றால் நம்முடைய ஆவி சோர்ந்து போகும். இன்றைக்கு பிசாசானவனுடைய பயங்கரமான ஒரு தந்திரம் என்ன அப்படின்னா ஊழியக்காரங்களை சோர்வுக்குள்ளாக்குறது. இந்த 2024 ஒரு மாதம்தான் முடிஞ்சிருக்கு. நேற்றை கள்ளக்குறிச்சி மீட்டிங்கில் என்னால் பிரசங்கமே பண்ணுறதுக்கு ஆண்டவர் அலோவ் பண்ணல. அபிஷேகத்தை ஊற்றிக்கிட்டே இருக்கிறார். நான் ப்ரிப்பேர் பண்ணது ஒரு அரை பக்கம் கூட என்னால் சொல்ல முடியல. பெருசியர்களை பற்றி பேசினேன். பெருசிய ஆவினா என்னது? 7 தேசத்தார்கள் இருந்தார்கள் கானானில். அந்த 7 தேசத்தாரில் ஒரு கூட்டம் தான் எது? பெருசிய கூட்டம். அப்போ பெருசியர்களை ஏன் முற்றிலும் கர்த்தர் அழிக்க சொன்னார்? அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? அவங்கள குறித்து ஆபிரகாம்கிட்ட எப்போவுமே ஆண்டவர் அதை சொன்னார். மோசேக்கிட்ட என்ன சொன்னார்? இதைத்தான் எடுத்து நான் நேற்றுக்கு பேசுகிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆனால் தேவ ஆவியானவர் இறங்கி எல்லாரையும் அபிஷேகத்தில் லீட் பண்ண வைத்து முழுக்க அபிஷேகத்திலேயே நடந்துச்சு. முடிந்த உடனே ஒரு போதகர் முன்னால் எழும்பி ஓடி சொன்னார், அழுதுகிட்டே சொன்னார், நான் இப்போ இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னால் கந்துவட்டிக்கு வாங்கி கடன் கொடுத்துட்டு நாங்கள் வந்தேன்னு அழுதார். அதை கேட்கும்போது எனக்கே அழுகையாக இருந்துச்சு. இன்றைக்கு ஊழியக்காரனுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? கந்து வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் நான் இந்த கூட்டத்துக்கு வந்தேன்.
என்னால் ஜெபம் பண்ண முடியல, அபிஷேகத்தை நிரம்ப முடியல, அந்நிய பாஷை பேச முடியல, அவ்வளவு சோர்வாகி போச்சு. நான் இனி எழும்புவேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு எனக்கே அந்த செய்தி இருந்தது. முழுக்க முழுக்க ஆண்டவர் என்னை பேசி தேற்றிட்டார், நான் எழும்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். இதே போல் நிறைய ஊழியக்காரங்க சொன்னாங்க, ஊழியக்காரிகள். ஏன்னா அப்போ தான் நான் ஆச்சரியப்பட்டேன். 2024க்குள்ள துவக்கத்திலே என்னது சோர்வு. ஏன்னா போன மாதம் கடுமையான மழை நிமித்தம் அங்கே கூட்டம் நடத்த முடியல. ஒரு சகோதரி சொன்னால், நான் ரொம்ப என் கணவனுக்கும் எனக்கும் பயங்கரமான ஒரு போராட்டம். நீ ஊழியம் செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறாரு. எனக்கும் ஊழியம் செய்யலைன்னா தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பிட முடியலை. சுவிசேஷத்தை போய் சொல்லணும், நீ எதுவும் செய்ய வேண்டாம், பேசாமல் உட்காரு அப்படிங்கிறாரு. போராடிக்கிட்டு இருந்தேன். இந்த கூட்டத்திலேயாவது எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும்னு நினச்சேன். போன மாதம் கூட்டம் நடக்கலை. அது எனக்கு ரொம்ப சோர்ந்து போக வைத்தது. நான் மிகுந்த சோர்வோடு தான் இந்த கூட்டத்துக்கு வந்தேன். ஆனால் இந்த கூட்டத்தில் ஆண்டவர் என்ன பின்னாடி அந்த சகோதரி ஏகப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் பேசினது. ஒரு நிமிடம் நீ சும்மா இருக்காத. இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். எஸ்தரை போல கூவு, நீ மௌனமாக இருக்காத, உன் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காத. இப்படியே வார்த்தைகள் நிறைய. ஆண்டவர் உனக்கு புதிய திருப்பு முனையை கொடுப்பாரு, புதிய வாசல்களை திறப்பார். ஆன் பண்ணுங்க உடனே. அந்த ஃபோன் வந்த உடனே ஆன் பண்ணிட்டீங்கன்னா சத்தம் கேட்காது. ஆக இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஊழியக்காரர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள், மனமடிவாய் போனார்கள். ஆனால் மனமடிவானவர்களை தூக்கி எடுக்கத்தான் உங்களை என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கு இருக்கிற அழைப்பு என்ன அப்படின்னா, யாரெல்லாம் மனமடிவாகி போனாங்களோ, யாரெல்லாம் தூந்து போனாங்களோ, அவங்களையெல்லாம் மேலே எழுப்பி விடுறதுக்கு தான் ஆண்டவர் ஆவியை நம்ம எல்லாம் அமர பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஊழியக்காருடைய சபை ஆற்று ஓரத்தில் இருந்து 7 லட்சம் ரூபாய்க்குரிய பொருட்கள் எல்லாமே அடிபட்டு போச்சு. எல்லாமே, வீடு, ஆலயம் எல்லாம் தண்ணி. உயிர் பிழைத்தது ரொம்ப அரிதாக போய் போட்டில் போய் மேலே மாடியில் ஏறி காப்பாற்றி கொண்டு போனாங்க. இன்னைக்கு காலையில் நான் பேசிகிட்டு இருந்தேன், அந்த இடத்துல இனி டெவலப் பண்ணாத, வேறு இடத்துல போய் வாடகைக்கு எடுத்து இருந்து ஒரு ஆம்பிளி ஸ்பீக்கரை வாங்கி வச்சு ஆராதனை நடத்தி எளிமையான முறையில் கொண்டு போனால் தான் இனி சரியாக வரும். ஏன்னா இனி அழிவுங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இனி அழிவு வந்துக்கிட்டே இருக்கும். அந்தோனிகிட்ட கூட சொல்கிறேன், நீ வீடை மாற்றி வாடகை கொடுத்துட்டு நீ வேறு இடத்துக்கு போ. ஏன்னா இனி இந்த வெள்ளம், வெள்ளச்சேதம், சுனாமி, புயல் காற்று, மழை, இது நீ ஓயாமல் பெய்யும். எப்போ என்ன மழை பெய்யுதுன்னு தெரியாது. அரை மணி நேரம் தான் பெய்யும். 6 மாதத்து மழை அரை மணி நேரத்தில் பெஞ்சிடும். இப்போ சமீபத்தில் திருநெல்வேலியில் பெய்த மழை, ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளையில் பெய்து விட்டது. கிட்டத்தட்ட 98 சென்டிமீட்டர் என்னமோ மழை பெஞ்சிருக்கு காயல்பட்டினத்தில். பெரிய பெரிய கோடீஸ்வரனுடைய வீடுகள் எல்லாமே மூழ்கி போச்சு. கோடீஸ்வரெல்லாம் கதர் தான். ஒரே நேரத்தில் கோடிகள் நஷ்டமானால் என்ன செய்வாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டமானால் பரவாயில்ல, ஒரே நேரத்தில் எல்லாம் அழிவு. திருநெல்வேலி ஜங்ஷனில் தண்ணி வற்றின உடனே நான் கார் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்தேன். எனக்கு அழுகையாக வந்துச்சு. ரெடிமேடு கடைகள் எல்லாம் அப்படியே உள்ளே இருந்து சகதியோடு அந்த புது புது துணியை அள்ளி வராண்டாவில் போட்டு அதை அலசி என்ன பண்ண முடியும்? புஸ்தக கடையில் கட்டுக்கட்டாக புஸ்தகங்களை கட்டி வச்சுருக்காங்க. செல்லு கடை திறக்கவே இல்லை. லட்சுமி விழா ஸ்வீட் கடை இன்னும் திறக்கலை. எல்லாம் பெரிய நஷ்டம். இதுக்கிடையில் ஒரு சிலர் திறந்து கடையை அவங்க இருக்கிறத வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்வாதாரங்கிறது பணக்காரனுக்கே அடி வாங்கிட்டு. அவ்வளவு பெரிய நஷ்டம். ஒரே ஒரு கடையில் 1 கோடி ரூபா நஷ்டம். எழுத முடியுமா திரும்ப? இப்படி உலகத்தில் இந்த அழிவுகள் ஏன் வருது? அது ஆவிக்குரியவர்களாக நாம் சிந்திக்கணும். உலகத்தில் ஏன் அழிவுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறாருன்னா, உலகத்தில் அக்கிரமம் பெருகிடுச்சு, அநியாயம் பெருகிடுச்சு, இரத்தப்பழி, கொள்ளையிடுதல், இதெல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ தேவன் அந்த உலகத்தை நியாயம் தீர்க்காம என்ன செய்வது? அப்போ தேவன் நியாயம் தீர்க்கும்போது அந்த நியாய தீர்ப்பை குறித்து பேசுவதற்கும் ஜனங்களை எச்சரிக்கிறதுக்கு தான் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பினார். ஏசாயாவை எழுப்பினார், எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இவங்களெல்லாம் எதுக்கு எழுப்பினார்? ஜனங்கள் வழி தவறி போகும்போது அவர்களை போய் எச்சரிக்கிறதுக்காக, நீதியை சொல்வதற்காக. அதுக்கு தான் ஆண்டவர் அவங்களை எழுப்பினார்.
ஆனால் அதுபோல தான் இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் உங்களே என்னை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறது எதுக்காக அப்படின்னா, நீதியோடு வாழ்ந்து நீதியை பிரசங்கிக்கிறதுக்கு தான், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுறதுக்கு தான். இதை நாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய பிரகாரம் நம்ம செய்யலை அப்படின்னா, இதை நியாய தீர்ப்புக்குள்ளே நம்மளும் சிக்கிக்கொள்வோம். அசிரிய படையெடுப்புக்கு போகும்போது, பாபிலோனிய படையெடுப்புக்கு போகும்போதும் நல்லவர்கள், தானியேல் நல்லவன், 17 வயசு தான், அவனும் சிறைப்பிடிக்கப்பட்டு தான் கொண்டு போனான். நெகேமியா, எஸ்ரா, வேத பாரகர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு தான் கொண்டு போனாங்க. உலகத்தில் அழிவு வரும்போது அது பாஸ்டரம்மா அல்லது விசுவாசி பார்த்தா வருது, துன்மார்க்கன்னா வருது இல்லை. 3 நாட்கள் பாஸ்டரம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஞாயிற்றுக்கிழமை அட்டன் பண்ண போனவங்க திரும்பி வர முடியல. எல்லா ரோடும் பிளாக் ஆகி தண்ணி வந்து உடஞ்சி போச்சு. மீண்டு வர முடியல. சிறுவைகுண்டங்கிற இடத்துல ஒரு லாட்ஜில் தங்கிட்டாங்க. 4வது மாடியில் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் வந்து தண்ணி. 3 நாட்கள். நான் நல்ல வேளை புறப்பட்டு காரில் எல்லாம் ரெடி ஆகி கிளம்புனவன். எனக்கு அவங்க அங்கேருந்து மழை பயங்கரமாக இருக்குது, தூத்துக்குடி வழி தான் நீங்கள் போகணும், திருநெல்வேலி கடக்கிறது கஷ்டம், தூத்துக்குடியும் கடக்க முடியாது, ராமநாடை கடக்க முடியாது, மாட்டிக்கிடக்கூடாது, வீட்டில் இருங்கன்ட்டாங்க. என்னைய வீட்டில் இருக்க வச்சுட்டு அவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க. உட்காந்து எனக்கு சாப்பிடவும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஒரு நேரம் ஒரு பொட்டலம் சோறு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு வழி இல்லை. ஒரு நேரம் சாப்பாடு. ஞாயிற்றுக்கிழமை ஏதோ பழம் இருந்த கையில் இருந்த பழத்தை, ஒரு சீமந்தத்துக்கு போயிட்டு வந்தாங்க, அவங்க கொடுத்து விட்ட பழத்தை சாப்பிட்டுட்டு சமாளித்தாச்சு. திங்கக்கிழமை பட்னி, காலையில் பட்னி, மத்தியானம் பட்னி, சாயங்காலம் பட்னி. ராத்திரியில் அந்த அந்த லாட்ஜுக்கு எய்த்த வீட்டில் இருக்கிற ஒரு வக்கீல், அவரும் குடும்பத்தோடு அங்கே தான் இருக்கார். ஒரு காரு வீடு எல்லாம் வாங்கிட்டு இந்த பாசமாக கூட்டிகிட்டு போனது என் சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி. அவன் சப்மரீனில் கேப்டனாக இருக்கான். அவன் வந்து அந்த வக்கீல்கிட்ட கேட்டு, நான் உள்ளே டைவ் அடித்து போய் உங்கள் வீட்டை திறந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை எடுத்துகிட்டு வரட்டுமா, பட்னியாக எப்படி கிடக்க, உள்ளே போய் எப்படி எடுக்க முடியுங்க, தண்ணியில் தான் ஊறி இருக்குமே, இல்லை பரவாயில்ல அடையாளம் சொல்லுங்கன்னு சொல்லி நேராக திறந்தால் எந்த பக்கம் கிச்சன் இருக்குது, எந்த பக்கம் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லி உள்ளே போய் ஸ்டவ்வை தூக்கிட்டு வந்து இந்த மஞ்சள் மிளகாத்தை, பருப்பு, அரிசி எல்லாம் நனைஞ்சதை கொண்டு வந்து வெளியில் அவன் டைவ் அடித்து கொண்டு வந்து வெளியே கொடுக்க, ஒருத்தர் வாங்கி வச்சு பக்கத்தில் சிலிண்டர் கோடான்லாம் எல்லாம் மிதக்குது. அதில் ஒரு சிலிண்டர் எடுத்து வச்சு 55 பேர் அந்த லாட்ஜில் தஞ்சம். அதில் ஒரு அம்மா வந்து ஒரு ஆஃபீஸராக ஒரு ஒய்ஃப் அங்கே மாட்டிக்கிட்டாங்க. அந்த அம்மா தான் சாப்பாடு பொங்கி 55 பேருக்கு இவ்வளவு ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் இருந்த அரிசியை வச்சு அவ்வளோதான் சாப்பாடு கிடச்சிது. அந்த ஒரு நேர சாப்பாடோட மறுநாள் சாயங்காலம் 5-6 மணிக்கு வீடு வந்து சேர்ந்தாங்க. தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, டாய்லெட் போக தண்ணி இல்லை, சாப்பாடு கிடையாது. அதாவது அழிவு அப்படின்னு வரும்போது பரிசுத்தவான்கள், பாவிகள், துன்மார்க்கர்கள், விசுவாசி யாருமே அங்கே கணக்கில் வராது. நம்ம இருக்கிற இடத்துல என்ன நிகழுதோ அந்த இடத்துல தேவன் ஒருவர் நமக்கு அனுக்கிரகம் செய்யலாம், ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே இந்த வருங்காலங்கள் அதுக்கு தான் வேதம் சொல்லுது, கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீர்களாக. இப்போ நம்ம என்ன காலத்தில் வந்திருக்கிறோம்? கொடிய காலம். நீங்கள் இந்த கொடிய காலத்தில் உலகத்தில் இவ்வளோ பெரிய அநியாயங்கள் நடக்கும்போது ஆவிக்குரிய உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பின்மாறி போயிடுவாங்க. ஊழியக்காரங்க ஊழியத்தை விட்டே போயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க, நில நிற்க முடியாமல் போயிடுவாங்க. ஒரு ஃபில்ட்ரேஷன் ஆகும், வடிகட்டப்படும். யார் யார் அழைக்கப்படலையோ அழைக்கப்படாதவங்க ஒன்று ஒன்றா ஊழியத்தை ட்ராப் பண்ணி வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஊழியக்காரங்க கூட்டத்தில் எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் சரி 100கணக்கில் கூடியிருந்தாங்க. ஆனால் அந்த 100கணக்கான ஊழியக்காரர்களுக்குள்ளே அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்னு நீங்கள் எண்ணி பாருங்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அழைக்கப்பட்டவங்க இன்றைக்கி குறைவு. அதில் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த 2 கேட்டகரியிலையும் இல்லாமல் அழைக்கப்படாமலும் தெரிந்து கொள்ளப்படாமலும் ஊழியத்தில் வந்து இன்றைக்கி தடுமாறுகிறவங்க எத்தனை பேர்? இன்றைக்கி ஊழியக்காரங்களுடைய குடும்பத்தில் வந்து ஒன்று சமாதானம் இல்லை. நான் பார்த்துக்கிட்டே வரேன். நான் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 300லேருந்து 500 ஊழியக்காரங்களை நான் சந்திக்கிறேன் ஒவ்வொரு மாதமும். அநேக குடும்பங்களில் என்ன இல்லை? சமாதானம் கிடையாது. ஒன்று கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை, அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, தாம்பத்தியம் இல்லை, உறவு இல்லை. இந்த கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான ஊழியக்காரங்களுக்கு இன்றைக்கி அப்படி இருக்குது. அதில் அப்படியே ஒரு சிலர் வந்து சோர்ந்து கிடக்கிறாங்க. இன்னொன்று, பிள்ளைகளால் பயங்கரமான பிரச்சனைகள். பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளே வரல. நேற்றுக்கு ஒரு சகோதரி கண்ணீர் விட்டு கதறுதாங்க. ஒரு பிள்ளை வந்து சொல்லு கேட்காம திருமணம் முடித்து போய் இன்றைக்கி பின்மாறி போயிட்டு அது நிமித்தம் அங்கே குடும்பமாகவே பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த வருடம் அவள் எப்படியாவது திரும்பி வரணும் அப்படின்னு ஓன அழுகிறாங்க.
இதெல்லாம் உடஞ்சி ஜெபமே பண்ண முடியாமல் தான் இங்கே வந்தேன். வந்த பிறகு தான் ஆண்டவர் என்னை உயிர்ப்பித்தார். எனக்கு நேற்றுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அத்தனை பேரை கர்த்தர் அவர் உயிர்ப்பித்தார். அதனால தான் என்னையை பேச விடாமல் திரும்ப திரும்ப என் வாயில் அந்நிய பாஷையும் அபிஷேகத்தையும் கொடுத்து நான் ஆவியில் நிரம்பிக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் அப்படியே முழங்கால் போட்டு ஆண்டவர் நோக்கி 2 மணி வரைக்கும் கதறுதலும் ஜெபமும் அபிஷேகத்தில் நிரம்பினது தான். ஏன்னா அவ்வளவு தூரத்திற்கு இன்றைக்கி குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை. ஒன்று கணவன் மனைவினால் பிரச்சனை, சமாதானம் இல்லை. இல்லைன்னா பிள்ளைகளால் பிரச்சனை, இல்லை திருமணம் முடித்து கொடுத்த பிள்ளைகளால் அவங்க சரியானபடி வாழாதனால அங்கே பிரச்சனை. அடுத்து சபை வளர்ச்சி இல்லை. ஆத்துமாக்கள் வந்து முன்னால் மாதிரி ரட்சிக்கப்படலை. முன்னால் ஆத்துமாக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, இப்போ ஆத்துமாக்கள் வரல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? சோறு வந்துடுது. அதற்கடுத்து ஒரு சில சபைகளில் கூட்டம் கூடுதே. நீங்கள் போய் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவங்களாம் கை தூக்குங்கன்னு சொல்லுங்கள், அங்கே ஒரு 100-200 பேர் கூட கை தூக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பு இல்லை, கன்விக்ஷன் இல்லை. நான் ஒரு பாவின்னு மனம் கசந்து அழுது மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை பேர் சபையில் போயிருக்காங்க? இன்றைக்கி சபைக்குள்ளே நீங்கள் உபதேசத்தை பண்ண முடியுமா? உபதேசம் இறங்குமா? இறங்காது. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படலை. ரட்சிப்பு இல்லாத ஜனங்களுக்கு நீங்கள் என்ன உபதேசம் கொடுப்பீங்க? நம்ம இப்போ கூட்டம் கூடி சபை நடத்துகிறோமே, இந்த சபை நடத்துறனுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் ஆண்டவர் வந்து அவ்வளவு அரும்பாடுபட்டு தான் சரீரத்தை கிழித்து தான் சபையை உண்டாக்குனார். சபைங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம விளையாட்டுத்தனமான ஒன்றல்ல. இந்த சபையை இந்த உலகத்தில் உருவாக்குறதுக்கு அவர் செலுத்தின கரையம் தன் சரீரம். சரீரத்தை நேரம் அப்படி ரெண்டாக கிழிக்க கொடுத்து பிஞ்சு நஞ்சு நொந்து தான் சபையை வந்து உண்டாக்குனார். இன்றைக்கி அந்த சபை தான் வியாபார நோக்கத்தோடு போயிடுச்சு, ஆடம்பரத்துக்குள்ளே போயிட்டு அநியாயத்துக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தேவன் அந்த சபைகளிலே இன்றைக்கி இல்லை. எங்கே என் நாமத்தினால் 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். 2 பேர் ஆவியில் உள்ளவங்க கூடினா போதும், உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் தேவன் இருக்கிறார் என்பதை உங்களுடைய இருதயம் உணர்கிறதா? உங்களுடைய ஆத்மா உணர்கிறதா? உங்களால் உணர முடியுதா? அல்லது ஆண்டவர் உங்களை உணர்த்துகிறாரா? உங்களுக்குள்ளே அந்த தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர முடிகிறதா? இன்றைக்கி யோசித்து சொல்லுங்கள் பார்ப்போம். 100கணக்கில் 1000கணக்கில் நமக்கு தேவையில்லை. 2 பேர் ஒருமனப்பட்டு எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பூலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது இங்கேயும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும், அங்கேயும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்போ கட்டவிழ்க்கப்படுவதற்கு என்ன தகுதி அப்படின்னா ஒரு மனம். ஏன் கணவன் மனைவின்னு கர்த்தர் வச்சிருக்காரு? ஈஸியாக 2 பேர் ஈஸியாக ஒருமனப்பட்டுடலாம். 4 பேர் ஒருமனப்படுறது கொஞ்சம் கஷ்டம், 10 பேர் இன்னும் கஷ்டம், 50 பேர் ஒருமனப்படுறதே பெரிய அரிது. 1000 பேர் ஒருமனம் வருமா? 1000 பேருக்குள்ள தேவாவியானவர் இறங்கி ஒரு மனதோடு நாம் ஜெபிப்பதற்குரிய சூழல், அதற்குரிய பக்தி விருத்தி, அதற்குரிய காரியங்கள் இன்னைக்கு சபைகளில் இருக்கிறதா என்றால் இல்லை. நமக்கு ஒரு போலி திருப்தி. சபைக்கு நிறைய பேர் வர்றாங்க, எதுக்கு வராங்க? அவங்க சபைக்கு வர்ற லட்சணமே நமக்கு தெரியும். எப்படி வராங்க, எதுக்கு வராங்க? சபைக்கு வரக்கூடியதான நோக்கம் என்ன? சரீரத்தை பீக்க கொடுத்து திருச்சபையை உண்டாக்கி அதில் ரட்சிக்கப்பட்டவங்களை சபையில் ஆனது நம்ம சேர்த்து கொண்டு வந்தார். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவங்க எங்கே சபையில் இருக்கிறாங்க? நான் ஏன் சபையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். என்ன நோக்கத்துக்காக இன்றைக்கி சபைக்கு வருகிறாங்க அவங்ககிட்ட கேட்டால் அவங்களுக்கே தெரியாது. ஒரு 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 மாயைக்குள்ளே இருந்த மாதிரி இன்றைக்கி ஆவிக்குரிய உலகம் ஒரு மாயைக்குள்ளே இருக்குது. ஏன் தெரியுமா? மனக்கண் குருடாக இருக்கிறது. ஊழியக்காரனுக்கு மனக்கண் குருடாக இருந்தால் விசுவாசிகளை பற்றி நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அந்த ஆவிக்குரிய குருடை குணமாக்குறதுக்குரிய வல்லமையும் அபிஷேகமும் ஆவியும் தான் ஊழியக்காரர்களாய் உங்களுக்கு எனக்கும் கத்த தந்திருக்கிறார். நீங்களும் நானும் தான் போய் அந்த குருடுக்கு மாயையான அந்த குருட்டுத்தனத்தை நீக்கணும். எதனால் நீக்கணும்? தேவனுடைய வார்த்தையினால, வசனத்தினால. இன்னைக்கு வசனத்தை புரிந்து கொண்டு வாழ்றது எத்தனை ஊழியக்காரங்க இருக்காங்க? வசனத்தின் அச்சாரத்தில், வசனத்தின் அடிப்படையில் வாழ்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு நம்ம சர்வைவல்லே பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதில் வேற நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு கடலில் மாட்டிக்கிட்டாங்க. கடலில் சிக்கி அந்த கடல்லேருந்து எழும்ப முடியல. வரவுக்கு மிஞ்சின கடன், நான் என்ன செய்யன்னு தெரியல. அதான் இன்னைக்கு நிறைய பேர் கதறுதாங்க. வரவுக்கு மிஞ்சின கடன். நம்முடைய வருமானம் என்ன? விரலுக்கு தகுந்த வீக்கமாங்க. நம்ம நிலை என்ன? இன்னைக்கு நம்முடைய நிலையவே நம்மளால் உணர முடிகிறதா? இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்கள் நீங்கள் போய் அவங்ககிட்ட உட்காந்து நீங்கள் பேசுனீங்கன்னா தன் நிலையை அறியாத உணராத ஊழியக்காரங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்து இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்குள்ள நடமாடுகிற இன்னொரு பெருத்த ஆவி வந்து ஒன்று ஆடம்பரம், அதுக்கடுத்து பிரிவினை. தெளிவாக 2 தீமோத்தேயு 3:1-5 ஒரு காரியம், கொடிய காலத்தினுடைய ஒரு அடையாளம், பிரிந்து போகிறவர்களும். ஒரு இடத்துல நான்லாம் 45 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டது என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ராஜேந்திரன் மூலமாகத்தான். அவங்க மறிக்கிற வரைக்கும் அவங்கள விட்டு நான் வழி விலகலை. என்னை எத்தனையோ இடங்களில் மைசூருக்கு கூப்பிட்டாங்க ஊழியத்துக்கு,
வெளிநாட்டு ஹாலண்டுக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க, சென்னைக்கு ஊழியத்துக்கு எங்கள் மிஷினரியே சென்னைக்கு கூப்பிட்டாரு. ஒரு கட்டம் வரும்போது எங்கள் பாஸ்டையாவே வண்ணார்பேட்டையில் பெரிய வீடு இருக்குது, சும்மா கிடக்குறீங்க, அங்கே வந்து ஊழியம் செய்யுங்க அப்படின்னாங்க. எங்கேயும் போக முடியாது. காரணம் தெரியுமா? உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்ற 1978 மார்ச் 2வது வாரம் ஆண்டவர் என்னோடு பேசின சத்தம் என்ன என் காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. பேலிக்ஸ் ராஜாவுக்கு முன்பதாக போய் பவுல் வேற ஒன்றும் அவன் பேசலை, தன் அனுபவத்தை தான் சொன்னான். தமஸ்கு ரஸ்தாவில் நான் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பேர் ஒளியை கண்டேன், கீழே விழுந்தேன், அதைத்தான் அவன் சொன்னான். அந்த பேர் ஒளி அவனால் மறக்க முடியல. பெரிய வெளிச்சத்தை கண்டேன்னு சொல்கிறான், பேர் ஒளியை கண்டேங்கிறான். அந்த சாட்சி, அந்த ஆரம்ப காலத்து அனுபவத்தை அவன் மறக்கலை. அதுபோல் நீங்களும் நானும் ஆரம்ப காலத்தில் கர்த்தர் எப்படி நம்மளை நடத்தினார், எத்தனை அற்புதம் நம்மளை கொண்டு செய்தார். இன்றைக்கி ஏன் அந்த அற்புதம் நம்மளை கொண்டு செய்யலை? நீ கையை நீட்டின இடத்துல அற்புதம் நடந்துச்சா இல்லையா? அப்படி இல்லைன்னா உங்களால் சபை கட்டியிருக்க முடியுமா? அன்றைக்கு உங்களை பயன்படுத்தின தேவன் இன்னைக்கு எங்கே போனார்? அல்லது நீங்கள் அவரை விட்டுட்டு எங்கே போனீங்க? நான் என்ன பார்த்து அடிக்கடி கேட்குற கேள்வி அதுதான். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து ஊழியக்காரனை உருவாக்குன்னு வெளியே நீங்கள் தள்ளிட்டீங்க. நான் இப்போ ஊர் ஊராக போய்கிட்டு இருக்கேன். எனக்கு இங்கே சபை வளரணும், சபையில் ஆத்துமாக்கள் வரணும், நீங்கள் தான் கொண்டு வரணும். அங்கே ஆண்டவர் அந்த ஊழியத்தை அவர் கவனித்து கொண்டு வர்றாரு. நான் வெளியில் போய் உழைக்கிற உழைப்புக்கு ஈடான எனக்கு ஆத்துமாக்கள் அங்கே கொடுங்கன்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது, இந்த ஊழியத்தில் நான் தீவிரமாக போகும்போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது என்னென்னா, எனக்கு ஓயாமல் வீட்டில் இருந்தோ அல்லது சபையில் இருந்தோ விசுவாசியில் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. அடிக்கடி ஃபோன் வந்துக்கிட்டு இருந்தால் என்னால் ஒரு மனமாக இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அப்போ ஃபோன் வராமல் இருக்கணும்னா அங்கே எல்லா பிரச்சனைக்கும் சப்சைட் ஆகியிருக்கணும், பிரச்சனை இல்லாமல் ஆண்டவர் ஆக்கணும். அவங்க தன்னில் நிலையில் அவங்க போயிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்? ஜெபத்தை கூட்டணும். காலையில், மத்தியானம், சாயங்காலம் ஜெபம், தினந்தோறும் ஜெபம். இந்த ஜெபத்தை போட்ட உடனே அதாவது சபைக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள கிரியை செய்கிற சத்துருவினுடைய எல்லா கிரியைகளும் அங்கே மடங்கடிக்கப்பட்டது. ஜெபத்தில் ஜனங்களை எழுப்பி விட்ட உடனே, நிறைய பேர் இல்லைனாலும் கொஞ்சம் பேராகுது எழுப்பி ஜெபிக்க துவங்கின உடனே அந்த அங்கே பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே அமர்ந்து விட்டது. பிரச்சனை பண்ணுறவங்கள கர்த்தர் அற்புதமாக அப்படி போட்டால் தூக்கி அவர் வெளியே போட்டார். பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, ஒருமனப்படாதவங்க, ஊழியக்காரனை பற்றி குறவு சொல்கிறாங்க, விசுவாசிகளை குறவு சொல்கிறவங்கள அப்படி ஒன்று ஒன்றா ஆண்டவர் கிளப்பினார். கிளப்பி அப்படியே டக்குன்னு தூக்கி போட்டார். அவ்வளோதான், ஒரு பீஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் வந்துருச்சு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த 13 வருஷமாக நான் என்னால் வந்து உங்கள் நடுவில் நான் மாதம் வந்து நான் ஊழியம் செய்ய முடியாது. இங்கே நான் இருக்கும்போது அசம்பாவிதங்களோ அல்லது வேறு எதுவுமோ அங்கே நடக்கக்கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா நான் இங்கே நிம்மதியாக ஊழியம் செய்ய முடியாது. தேவன் வந்து அற்புதமாக உங்களை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவார். ஆரம்ப காலங்களில் எப்படி ஆண்டவர் உங்களை நடத்தினார். இன்றைக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை? அப்போ காரணம் என்ன? தேவனுக்கு வல்லமை இல்லையா, அல்லது நம்ம கர்த்தரை விட்டு விலகி போயிட்டோமா, அல்லது கர்த்தர் நம்மளை விட்டு விலகி போயிட்டாரா? இன்றைக்கி நாம் உட்கார்ந்து இதை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஒரு ரெட்ராஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. பின்னால் உள்ள காலத்தை திரும்பி இன்றைக்கு சிந்தித்து பார்க்கணும். அதான் ரெட்ராஸ்பெக்டிவ் ஆஸ்பெக்ட். இன்றைக்கி அந்த பின்னால் ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் எப்படியெல்லாம் பயன்படுத்தினார், எப்படி கட்டுகளை உடைத்தார், எப்படி ஆத்துமாக்களை கொண்டு வந்தார், சபையை எப்படி கட்டினார். இன்றைக்கி காலப்போக்கில் மழுங்கி போயிட்டோமே. ஏன் மழுங்கி போனோம்? அல்லது நமக்குள்ள ஆவியானுடைய கிரியை இல்லையா? அல்லது நம்முடைய ஊழியத்தில் ஏன் கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் இல்லை? நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா சபையை கட்டினது, சபையை எப்படி கட்டினார் ஆண்டவர்? அபிஷேகம் 120 பேர் மேலே அபிஷேகம் இறங்கிச்சு. அந்த 120 தான் ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த சர்ச். முதலாவது சபையில் உள்ள அங்கத்துவம் எத்தனை? 120. அந்த 120 பேரும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருந்தார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர் தான் சபையை கட்டினார். அதுபோல தான் இன்றைக்கி அவர் தான் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கி நம்ம சபைகளில் அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னா எல்லாரும் லெட் அஸ் கம் பேக் டு த ஸ்பிரிட். ஆவிக்குள்ளே ஆகணும், ஆவிக்குள்ளே வரணும். இந்த ஆவிக்குள்ளே நம்ம வரல அப்படின்னா நம்ம திறமையினால் இனி ஊழியம் ஒரு % கூட செய்ய முடியாது. ஆவியானவர் வரணும். இன்றைக்கி ஆவியானவர் வர்றதுக்கு இடம் கொடுக்கணும்ல. ஆவியானவரை தெருவில் அசைவாட முடியாது, கட்டிடத்தில் அசைவாட முடியாது. ஆவியானவர் அசைவாடுகிறதுக்கு ஆத்துமாக்கள் வேண்டும், ஊழியக்காரர்கள் வேண்டும். 12 பேர் 120. அந்த 120 பேரும் ஆவியில் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருந்தாங்க. 12 பேரும் அப்படியே எழுப்பி நின்னாங்க. ஆவியானவர் 12 பேரை எழுப்பி விட்டார். அந்த 12 பேரை எழுப்பி நிற்க அதில் ஒருவனுக்கு வாயை திறந்தார். மற்றவங்கெல்லாம் வாயை மூடிட்டு அமைதியாக நின்னாங்க. அவங்க கூட பேதுனுடைய பிரசங்கம் எவ்வளோ வல்லமையாக இருந்துச்சு பாருங்க. அந்த பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க.
அப்போஸ்தலருடைய காலத்தில் அவங்க முடிகிறதுக்குள்ள பேதுருடைய ஊழியம், பவுலுடைய ஊழியம், இந்த இவருடைய ஊழியம், பர்னபாவுடைய ஊழியம், இந்த ஊழியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருடைய கிரியை மேலோங்கி இருந்தது? பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. ஏன்னா அங்கே பரிசுத்த ஆவிக்கு அங்கே இடம் இருந்தது. அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் சபையில் இறங்கி இருந்தார். எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அவர்கள் ஜெபித்தார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியை நம்ம வெளியே விரட்டி விட்டுட்டு நம்மளாக கூட்டம் கூடி நம்மளாக சபையில் கிடந்து கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நமக்கு என்னென்ன விதங்களில் இன்றைக்கி மியூசிக்னால ஜனங்களை இழுக்கலாமா, ஸ்க்ரீனை போட்டு இழுக்கலாமா, சாப்பாடை போட்டு இழுக்கலாமா? ஆவியானவர் இருந்தால் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. அவர் எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வந்து நம்முடைய ஆலயத்தை கத்த நிரப்புவார். அவர் ஒருத்தர் வந்தால் போதும். இப்போ அவர் ஒருத்தரை வெளியே அனுப்பிட்டு நம்ம என்னெல்லாமோ டாக்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்குது. ஆவியானவர் இருந்தால் தூண்டுகிறவர் அவர், ஏவுகிறவர். நேற்றுக்கு நான் சொன்னேன், உனக்குள்ள அபிஷேகம் இருந்தால் அவர் உன்னை நகர பண்ணுவார். The Spirit of God will make you to move. ஒரு இடத்துல அபிஷேகம் பெற்றவங்க, ஆவியில் நிரம்பினவங்க, ஆவிக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு இடத்துல இருக்க முடியாது. அவங்கள கர்த்தர் நகர்த்தி கொண்டே போவார். He will move the persons. அதனால தான் மிஷன்ஸுக்கெல்லாம் மூமெண்ட்டுன்னு பேர் வச்சாங்க. மூமெண்ட் என்பது என்ன? யாரும் அதில் அந்த மூமெண்ட்டில் பெரிய ஆள் கிடையாது. எல்லாரும் ஒன்று போல தான். ஆனால் அது இயங்கிக் கொண்டே இருக்கும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். துபாய்க்கு சமீபத்தில் நான் போயிருந்த போது ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண போயிருக்கும்போது அந்த கான்ஃபரன்ஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கோ 80 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி ஆர்கனைஸ் பண்ண அந்த அதனுடைய மேக்ஃபயர்னு சொல்லி அதனுடைய பிரசிடென்ட்டு இருக்க இடமே தெரியல. நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், மேக்ஃபயர் எங்கே இருக்கார்? அவர் தான் அதுக்கு ஹெட்டு சீஃப், அதுக்கு தான் பிரசிடென்ட்டு. எங்கே இருக்காருன்னா கடைசியில் ராஜன் சொன்னால் உங்கள் டேபிளில் உட்காந்துருக்காருல அவர் தான். அப்படி வட்டமாக டேபிள், அந்த டேபிளில் நாங்கள் பாகிஸ்தான்லேருந்து ஒரு கணவன் மனைவி, நாகாலாண்டிலேருந்து ஒருத்தர், அப்புறம் அமெரிக்காவிலேருந்து அவர் மேக்ஃபயரு, எல்லாம் ஒன்றா. நான் பாஸ்டமாக இன்னும் கேரளாவிலேருந்து ஒரு பாஸ்ட்டு, நாங்கள் வட்டமாக ஒரே டேபிளாக உட்காந்துருக்கோம். அதில் தான் அவரும் ஒன்றும் தெரியாத மாதிரி இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவர் எங்கே இருக்கார்? ஏன்னா அவர் இதில் வீடியோவில் பேசுகிறாரு. எங்கே இருக்காருன்னு தேடுனா கடைசியில் அவர் எங்கே இருக்கார்? அந்த முதல்ல இருந்த டேபிளில் நாங்கள் உட்காந்துருக்கோம். எங்களை ஆளில் பார்ட்டிசிபெண்ட் மாதிரியே வந்து அவரும் கையை கட்டிகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கார். அவர் தான் அவ்வளோ பெரிய 50 தேசத்திலிருந்து வந்து பெரிய ஹோட்டலில் 2 சீசன்ஸ்னு ஒரு ஹோட்டலு, அந்த ஹோட்டலில் தங்க வச்சு அவ்வளோ பேருக்கும் இந்த செமினார் நடத்தி கடந்து போகிறாரு. இருக்கடமே தெரியல. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால ஒவ்வொருவரையும் சும்மா இருக்க மாட்டார், நகரச் செய்வார். அதை மூமெண்ட்டே, அதுக்கு அந்த அந்த ஆர்கனைசேஷன் பேரை மூமெண்ட்டே இயங்கும். யார் நீ பெருசு நான் பெருசு அவன் இவன் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அங்கே யார் பெரிய ஆள்? பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கி நான் பெருசு நீ பெருசு அப்படி நம்ம இன்றைக்கி சண்டை போடுறதுக்கு காரணம் என்ன? நமக்குள்ள என்ன இல்லை? ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இருந்தார்னா இருக்கடம் தெரியாமல் ஆயிடுவோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மனுஷன் மூமெண்ட்டுங்கிற அந்த ஆர்கனைசேஷனை வச்சு 50 தேசத்திலிருந்து ஆட்களை கொண்டு வந்து ஒரே 36 மாடி உள்ள ஒரே ஒரு ஹோட்டலில் தங்க வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு வசதி எல்லாம் உள்ளே தான் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. 3 லெவலில், கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. அதில் போய் அட்டன் பண்ணணும்னா அசைன்மெண்ட் எழுதணும். அசைன்மெண்ட் எழுதி அனுப்பி அதை அவங்க அப்ரூவ் பண்ணால் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மூமெண்ட்டை வச்சுருக்கிறவர் இருக்கிற இடம் தெரியல. நம்ம சுண்டைக்காயும் கத்திக்காயும் விற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த பிரிவினையின் ஆவி. நம்ம இணைந்து போகணும் அப்படின்னு சொன்னால் இருக்கடம் தெரியாமல் இணைஞ்சு போயிடும், எல்லாரையும் இணைத்து கொள்ளுவோம். ஆனால் நான் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரும் பொழுது, நம்மையே முதன்மைப்படுத்த நினைக்கும் பொழுது யாரை வெளியே தள்ளிடுவோம்? பரிசுத்த ஆவியானவரை வெளியே தள்ளிடுவோம். இந்த கடைசி காலத்தில் நம்முடைய ஊழியத்தில் எக்ஸ்ட்ராடினரி அற்புதங்கள் நடக்கணுமா, அல்லது ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை செய்யணுமா, நமக்கு தேவைகளை சந்திக்கணுமா, நம்மளை நடத்தணுமா, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான். அற்புதங்கள் நடக்கணுமா, சுகமாகணுமா, கட்டுகள் உடையணுமா, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் உண்டு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சபையில் யாரை இன்வைட் பண்ணுங்கள்? பரிசுத்த ஆவியானவரை இன்வைட் பண்ணுங்கள். லெட் ஹிம் கம் அண்ட் டூ த ஒர்க். இந்த ஊழியத்தை நம்ம தனித்து ஒரு நாளும் உங்களால் என்னால் செய்யவே முடியாது. எல்லோரும் என்கிட்ட கேட்பாங்க, இப்படி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்களே, இது எப்படி முடியுது? எனக்கு தெரியல. எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், எனக்கு ஒரு அழைப்பு. எனக்கு இப்போ வந்து ஒரு நாள் மீட்டிங் இல்லாமல் வீட்டில் இருந்தால் கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடும். என்னால் அப்படி இருக்க முடியாது. ஐ ஹேவ் டு மூவ். நான் போகணும். ஒவ்வொரு நாளும் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் போகணும், போய்கிட்டே இருக்கணும்.
எனக்கு போய்கிட்டே இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்கும். ஒரு 3 மணி நேரம் வசனத்தை எடுத்து இருக்காம நான் சுத்தர ரப ஷவலர துர பியானமா வசனத்தோட கலந்து ரிக்கன மலரிக்கன சந்துர பிலானா கரா துலமி யாரா அம்பரால ராதா தூணமில் ரிகரா சந்துர ரபௌடிக்கமா. ஆவியானவருடைய கிரியை, ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ளே இறங்கி வரும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய திருப்தி உண்டாகும். லை பாத்தாதானாசியாலா கூரபாஷா விராக்கமராசியா துரபி அரக்கமாசியாரமா லிகலா துரபியாரா கமஸ்யாந்துர ரபௌடிக்கமாசியாரமா லோந்தரா ரபோக்கமரமா. உங்கள் உள்ளங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இருதயத்துக்குள்ள ஸ்தோத்திரத்தோடு அமர்ந்துருங்க. நம் நடுவிலையும் ஒரு பெரிய ஆவியானவருடைய ஒரு மகிமையான பிரகாசம் நமக்குள்ள வரப்போகிறது. இபிக்கமர ஹபத்துரபி அக்கலா அங்கர சதுரம் யார கம சியாலமார தியாந்தர ரபௌடியாரா அம்பலபல ரபௌக்கமா. ஆங்காங்கே 1-2 பேர் தீப்பொறி போல ஆவியின் நிறைவில் இருக்கும் பொழுது, நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த மகிமையின் ஒளியானது பற்றி எரியும் பொழுது, அது நீங்கள் இருக்கிற அந்த பிரதேசம் முழுவதும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அவர்தான் ஆவியானவர், அவர்தான் ஆவியானவருடைய வெளிச்சம். லாபா கராக்கபாரி யாராசியாரா இமாரால் அரா கனா குரபாரி யாரா துரபியா அம்பரபாஷா திவ்யானா கமஸ்யாலமா திமந்தார ரபௌஷபலபலபக்கமா. கர்த்தருடைய வல்லமைக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது. தேவ ஆவியானவருடைய அசைவுக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது. அரசாங்கம் நிற்க முடியாது, ஒரு தனிப்பட்ட மனிதன் நிற்க முடியாது, ஒரு சபை நிற்க முடியாது. அவர் இறங்கி வரும் பொழுது மகா காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு பேர் இடியை கொண்டு வருகிறது போல ஆண்டவர் பெரிய முழக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த முழக்கம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கணுங்க. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் இறங்கும் போதும் கூட அந்த முழக்கம் உண்டாக அவன் முழங்குவான். அவனால் இருக்க முடியாது. He cannot be idle. He will move and move because the spirit of God is moving. ஒரு மனுஷன் ஆவியை பெற்று விட்டார் என்றால் அவனால் ஓய்ந்திருக்க முடியாது. அவனை தேவன் நகர்த்தி கொண்டே இருப்பாளி காமாராதி யாப்பாக்கராசியாலாதியாராமா சங்கரபா ஷவாரதி யாரபா கமாசியா துமாரா கமரவா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ரீமரஹ சவாலாதி யாரமக்க அதோட இதில் ஃப்ளைட் மோடில் போடு. ரேகா ஷாலு ரபி ஆரக்கமா துராலாரமக்க ஷவாரி ஆரபக்கமஷா இமாரால் அனிமியாராக்கமஷியாலபா அந்தரலபஷமா. இன்னைக்கு நம்முடைய ஊழியங்கள்ல, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உடம்புகள் வரும். உங்களை கொண்டுதான் மகிமையான ஊழியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுக்குள்ள அந்த ஆவியின் நிறைவை கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரத்தோட நல்ல ஆவியானுடைய உணர்வு வரும் பொழுது அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்நிய பாஷை பேச பேசாத நமக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகும். நமக்குள்ள இருக்கிற அவபக்தியெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும்னா நாம் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும். அந்நிய பாஷை பேச பேச பக்தி விருத்தி உண்டாகும். லாப்பா கஹுஷியாராதியா ராம்பா கர ஹபாரியானால ரபி கர ஹபாசியானா துராலமா கமாசியானமா மாமாரியானமா. தேவ ஆவியை சுமந்து செல்கிற மனுஷர்களாக ஊழியர்களாக நாம் இருக்க வேண்டும். பாபா ராமானா அரமானா கஹலா. நான் தேவ ஆவியானவரை சுமந்து கொண்டு உங்கள் நடுவில் வந்திருக்கிறேன். நான் நானாக வரவில்லை. I have not come as myself. I have come here by the Spirit of God, with the Spirit of God. I have carried the Spirit within me and the Spirit of God has carried me to you. உங்கள் நடுவிலே ஆவியானவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். நான் ஆவியானவரை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்குள்ள அந்த ஆவியானவரை ரிலீஸ் பண்றதுக்காக. ராபாகபாதியாராதாராதா ஏ ரதரரா நா மாமாரரரரரா ஏ கமாமாரியானா கரலபா அதததா. உங்கள் சோர்வுகள், மனக்குறைகள், மன வருத்தங்கள், மனபாரங்கள் ஏ ரகியாக கொரியலே ரபியானா ரபகமா இந்த தாலுகாவில் எழுப்புதலை கொண்டு வர நீங்க போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாலா ராமா நானா ரியானா ராலா அரா லாகா ராதா. உங்களுக்குள்ள எழுப்புதல் வரும் பொழுது உங்களோட அநேகர் இணைவார்கள். பாபா பாபா ராதா நாரா ரா 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 லேலா லா ராதா நாரா காலா ரா ராமா மாமா ஏ ககாரியா ரா 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 துராலா மாமா ரதீதா ரலா ரபா அந்த ரரா ரபா. ஆவியோடு தான் இணையும். ஆவி இல்லாதவர்களை விடுங்க. ஆவி உள்ளவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். பாபா ரபியா நக்கரா பாலா நகபாரதா துராலா ரமா ஷபாரமா அந்த ரரா பாபா. நம்முடைய நாவுகள் திறக்கப்படட்டும், நாவுகள் திறக்கப்படட்டும். நிறைவு நமக்குள்ள வரட்டும். லேபா லாகா ரமானஸ்யான் வேரலா ரமானா ஷபாரா உராலா ரபாமா பாபா திமாரலா பாரா கராரா அதரலா பரதனா ரபா ரபா ரகா ரா 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 ரே 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 ரியாக ரே லே ரோ லோ ரோ பேரா தமீரா கலா ரபா ஷபா பரா ரமா ரபா கரபாஷ்.
பாபா மாமா 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 ஏரே லலா பாபா பாபா கே கா 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 கலா ந ரகல ரது ந ர ர பாபா பாஸ் லேவி லல ரது ந பல ரகபல ந தரபா அரே பல ரகபல ரதுல ரதி யாரபா. இத்தனை நாள் நடந்த கூட்டங்களை விட இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு மகா பெரிய ஒரு வல்லமையை நம் நடுவிலே அனுப்புகிறார். உங்கள் இருதயங்களை கர்த்தர் மூவ் பண்ணுகிறார். உங்கள் இருதயங்களை கர்த்தர் அசைக்கிறார். உங்களுக்குள்ளே ஒரு அசைவை கர்த்தர் கொடுக்கிறார். Baba ra ra na na la la baba na 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 ma 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 ro la 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 lo 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 ro 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 go go ro lo ro go ro ro lo re ga ga ro 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 re be la ro no ro go na ara na ra ba ma na ga tere de ஆம்பரபா. கத்தருக்க காத்திருக்கிறவர்கள் முதல் பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து பறப்பார்கள். பொது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து பறப்பார்கள். ஆவியானவரால் தொடப்படுவோமாக. ஆவியானவரால் தொடப்படுவோமாக. ஆவியானவர் நம்மை தொடுவாராக. ஆவியானவர் ஆவியானவருடைய தொடுதல் நமக்குள்ள வரட்டும். ஆவியானவருடைய தொடுதல் நமக்குள்ள வரட்டும். எல்லாரும் எழுபிறேன் கத்தரை துதைப்போம். எல்லாரும் எழுபிறேன் கத்தரை துதைப்போம். ஆமே நாம கத்தர் நகரச் செய்கிறார். நமக்குள்ள இருக்கிற அந்த மூமெண்ட் உண்டாகட்டும் என்று கத்தர் விரும்புகிறார். நம்மளை இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் நகரணும்னு கத்தர் விரும்புகிறாரு. ஊழியத்தில் நகரணும், குடும்பத்தில் நகரணும், மூமெண்ட் ஏற்படணும், அசைவு ஏற்படணும். ரம்பல கபசல் மகத்துவமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களை அசைக்கட்டும். உங்கள் கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் உட்காருவோம். அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது கொஞ்சம் நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூலோகத்தில் ஊற்றப்படுவதற்கு முன்பதாக என்ன நடந்தது? அவர்கள் எல்லாரும், அதாவது இந்த திருச்சபைக்குள்ள வர வேண்டியவங்க, வரப்போகிறவங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அழைக்கப்பட்டவங்க, அப்போஸ்தலரோடு இருந்தவங்க 120 பேரும் அப்படியே வந்து ஓரிடத்திலே ஒருமனப்பட்டு, வாசிங்க, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே, பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்து மறுபடியும் நமக்குள்ளே வந்து இறங்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் என்ன செய்யணும்? கூடி வரணும். ஒருமனப்படுதல் அப்படிங்கிறது வந்து மனுஷனை ஒருமனப்படுத்த முடியாது. ஒருமனப்படுதல் என்பது அது முழுக்க முழுக்க ஆவியானவருடைய கிரியை. It is completely or fully the work of the Holy Spirit to unite all the hearts. இருதயங்களை வந்து ஒருங்கிணைக்கிறதும் இருதயங்களை ஒற்றுமைப்படுத்துகிறதும் அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள வர்றதுக்கு முன்னால் அந்த ஆவியானவருடைய ஒரு கிரியை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த ஆவியானவருடைய ஒரு கிரியை இருந்ததுனால தான் ஒவ்வொருவரும் அப்படியே எல்லாரும் கூடி சேர்ந்து 120 பேரும் ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்தாங்க.
எல்லாரும் ஒரு இடத்துக்கு அவங்க வந்து சேர்ந்தது யாருடைய கிரியை? அபிஷேகம் ஊற்றப்பட்டது வந்து துலாம்பரமான கிரியை, வெளியரங்கமான கிரியை. ஆனால் அந்த வெளியரங்கமான கிரியை வெளிப்படுவதற்கு முன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அசைவு இருந்தது. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அசைவு ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருந்ததுனால தான் ஆவியானவர் எல்லாரையும் ஒரு இடத்திற்கு தள்ளி கொண்டு வந்தார். ஸோ எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஒரு இடத்துக்கு அவங்க வந்து சேர்ந்தாங்க. அப்போ அந்த ஒரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு வந்தது யாரு? அவர் தான் ஆவியானவர். எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டி சேர்க்கணும் அப்படின்னா ஆவியானவர் தான் கூட்டி சேர்க்க முடியும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனத்தை கொடுக்கணும்னாலும் யார் தான் கொடுக்க முடியும்? ஆவியானவர் தான் கொடுக்கணும். பெந்தெக்கோஸ்தே நாளில் பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு பல தேசங்களிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள் எருசலேமில். அப்படி லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்த அந்த எருசலேமில் எல்லாரும் அவங்கவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அத்தனை பேரும் ஒரு இடத்துக்கு கூடி வந்தாங்க. அந்த ஒரு இடம் எது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இருந்த இடத்திற்கு எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. இன்னைக்கு காலையில் பாஸ்டர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், எதை பற்றியுமே யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் பாட்டுக்கு இந்த கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருங்க. 5 பேர் 10 பேர் இருந்தாலும் நான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறதுக்கு நான் வில்லிங்காக இருக்கேன். நான் வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்துட்டு போயிடுவேன். எவ்வளவு காலம் என்னை ஆண்டவருங்க வர சொல்கிறாரோ அவ்வளோ காலம் நான் வருவேன். என்னை நிறுத்துன்னு சொல்லிட்டா நான் நிறுத்திடுவேன். எல்லாமே யாருடைய கிரியை? நான் அங்கேருந்து இங்கே வர்றேன், என்னைய உந்தி தள்ளி கொண்டு வராருன்னா யார்? ஆவியானவர். நான் எடுத்தேறி உடுமலைப்பேட்டையில் வந்து ஒரு ஊழியம் செய்யணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அப்படி எனக்கு ஒரு ஆசையும் இல்லை. நான் இப்போ நடத்துகிற 14 இடங்கள் 15 இடங்களுமே ஆவியானவர் எனக்கு அடையாளம் கட்டின இடங்கள். அதனால தான் தொடர்ந்து இந்த 13 வருஷமும், இந்த மார்ச் வந்துட்டால் 14வது வருஷம் வரப்போகுது. இந்த 13 வருஷமும் தொடர்ந்து வந்து போய்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் சலிக்கலை. ஏன் சலிக்கலை அப்படின்னா மனுஷ வார்த்தை சலிப்பை கொண்டு வரும், ஆனால் ஆவியானவருடைய வார்த்தை சலிப்பை கொண்டு வராது. ஆவியானவர் இருந்தால் நமக்கு சலிப்புங்கிறதே வராது. இப்போ நீங்கள் ஆவிக்குள்ளே இருந்தீங்கன்னா, நானும் ஆவிக்குள்ளே இருந்தால் நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து உங்களோட ஒருமனப்படுறேன். நீங்கள் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் மிஞ்சி போனால் 30 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் ஒருமனப்படுறீங்க. உங்களுடைய டிஸ்டன்ஸ் அவ்வளோதான். ஆனால் நான் உங்களோட வந்து ஒருமனப்படணும் அப்படின்னா நான் எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்? என்னுடைய பிளேஸ்லேருந்து இங்கே வர்றதுக்கு 350 கிலோமீட்டருக்கு மேலே நான் ட்ராவல் பண்ணேன். நேற்று கள்ளக்குறிச்சியிலேருந்து சாயங்காலம் 3 மணிக்கு கள்ளக்குறிச்சியில் எடுத்து ராத்திரி நான் இங்கே வந்து சேரும்போது 10:30 10:45 ஆயிடுச்சு. இப்போ எத்தனை மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன்? 7 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல். ஒரு 1.5 மணி நேரம் அங்கே நின்னது வச்சது எல்லாத்தையும் கழிச்சா கூட குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணித்தான் நான் வந்து உங்களோட இப்போ ஒருமனப்படுறேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களையும் என்னையும் கனெக்ட் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். ஏன் இன்னைக்கு ஊழியர்களுக்குள்ளே வந்து ஒரு பார்ட்டிஷன்ஸ், அதாவது பிரிவினை வந்துக்கிட்டே இருக்குது தெரியுமா? பிரிந்து போய்கொண்டிருக்கிறது காரணம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, ஒன் ஆஃப் த கேரக்டர் ஆஃப் த விக்கெட் பெர்லியஸ் டைம், இந்த கொடிய காலத்தினுடைய குணாதிசயம் என்ன, அதில் ஒரு குணாதிசயம் என்ன நீங்கள் அதில் வாசி பார்த்தீங்கன்னா, பிரிந்து போகிறவர்களும் இருக்கா? அதை வாசிங்க. பிரிந்து போகிறவர்களும் வாசிங்க மாதிரி. முதல்ல சுவாப அன்பில்லாதவர்களும் அப்படி ஆரம்பிச்சு ஆ ஆ ஆ ம் 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 இராமல் சுகபோக பிரியராகும். ம் 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 அதில் ஒரு ஒன்று வந்திருக்கும் பாருங்க, பிரிந்து போகிறவர்களும். இந்த கடைசி காலத்தில் பிரிவினை என்பது வருவதற்கு காரணம், எந்த இடத்துல பிரிவினை வருதோ அங்கே யார் இல்லை? ஆவியானவர் இல்லை. அதை சுருக்கமாக இருங்க, இதான் ஒரு சிம்பிள் ஃபார்முலா. ஆவியானவர் இருந்தால் யாரை நம்ம பிரிய மாட்டோம். யாராவது ஒரு ஆளுக்குள்ள ஆவியானவர் இருந்தாலே போதும், அங்கே என்ன வராது? பிரிவினை வராது. இப்போ 120 பேர் தான் மேல் மாடியில் கூடி ஜெபிக்கிறாங்க. ஆனால் தேவாலயத்தில் வந்து பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. வெவ்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க, வெவ்வேறு தேசங்கள்லேருந்து வந்திருக்காங்க. அப்படி லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடியிருந்த அந்த இடத்துலேருந்து ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டவர் இந்த மேல் மாடிக்கு நேராக ஆண்டவர் இழுத்தார் அப்படின்னா
அது யார் இழுத்தது? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் இருக்கிற இடத்திற்கு எல்லாரும் ஓடி வருவார்கள். நீங்க குறிச்சுக்கிடுங்க, இது உங்க ஊழியத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆவியானவர் இருக்கிற இடத்திற்கு ஜனங்கள் ஓடி வருவார்கள். இவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் ஒரு அக்கினி தீபம் போல வந்து நாக்கு மாதிரி வந்து என்ன செஞ்சது? அமர்ந்தது. அவர்களுக்கு கர்த்தர் தந்தருளின வரத்தின்படியே அவர்கள் என்ன பேசினார்கள்? வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். அது கீழே வாசிங்க, நல்லா கவனிங்க. இவங்க பெந்தகோஸ் பண்டிகைக்கு வரல, அவங்க வந்தது எதுக்காக? பஸ்கா வாசிக்கிறதுக்கு. வானத்தில் இருக்கக்கூடிய சகல தேசத்திலும் இருந்து அங்கே வந்திருந்தாங்க. அப்போ எல்லாரும் வந்து அங்கே கூடி இருக்கும் பொழுது இங்கே ஒரு இடத்துல வந்து பெரிய முழக்கம் கேட்குது. இப்போ இந்த சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தினுடைய பவர் எங்கே வரைக்கும் போச்சுன்னா அந்த பெரிய க்ரௌடுக்குள்ளே ஊடுருவி அங்கேருந்து அநேகரை நகர்த்தி தள்ளி எங்கே கொண்டு வந்துச்சு? இந்த 120 பேர் இருக்கிற மேல் மாடிக்கு நேராக அங்கேருந்து தள்ளி இங்கே கொண்டு வந்துச்சு. இன்னொரு விதத்தில் சொன்னால் அந்த ஹோலி ஸ்பிரிட், த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஃபேசினேட்டட் த பீப்புள். ஜனங்களை ஆவியானவர் இழுத்தாரு. ஹி ட்ரூ த பீப்புள். ஜனங்களை அங்கிருந்து இழுத்து கொண்டு வந்தார். கொண்டு வந்து எங்கே நிறுத்தினார்? இவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். இங்கே வந்திருக்கிறவங்க யாருன்னா வானத்தின் கீழெங்கும் எல்லா தேசத்திலும் இருக்கிற ஜனங்களும் வந்திருக்கிறார்கள். வாசிங்க கீழே. தேவ பக்தி உள்ளவர்கள் எல்லாரும் வந்து பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு அங்கே வந்து வாசம் பண்ணுறாங்க. அந்த நல்ல கவனிங்க, அந்த சத்தம் உண்டான போது இப்போ அவங்க ஆசரிக்கிறதெல்லாம் விட்டுட்டு எங்கே ஓடி வந்துட்டாங்க? சத்தம் கேட்குற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதான் நான் சொன்னேன், நம்ம வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் உங்கள் ஊழியத்திலையுமே ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஓடுனது சாடினது எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்திட்டு என்ன செய்ய ஆரம்பிங்க? உட்கார ஆரம்பிங்க. தினந்தோறும் ஒரு 3 மணி நேரத்திலிருந்து ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் எங்கே உட்காருங்க? தேவ சமூகத்தில் உட்காருங்க. அது உங்கள் வீடாக இருக்கலாம். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் வீட்டில் உட்காருங்க. அல்லது வீட்டில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் சர்ச்சில் போய் உட்காருங்க. சர்ச்சுமே வந்து அநேகர் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு சர்ச்சுக்கு போயிருங்க. உங்களுக்கு வேண்டிய இன்னொருவருடைய சர்ச்சுக்கு நீங்கள் போயிருங்க. இன்னொரு சர்ச்சில் போய் நீங்கள் உட்காருங்க. எப்போ வரைக்கும் உட்காரணும் அப்படின்னா உங்ககிட்ட கர்த்தர் ஜனங்களை கொண்டு வர்ற வரைக்கும். பாஸ்டரை எங்கன்னு ஜனங்கள் தேடி தேடி வர்ற வரைக்கும் நீங்கள் எங்கே உட்காந்துருக்கணும்? ஆமாம், அவங்க உங்களை தேடுவாங்க. நீங்கள் ஆவிக்குள்ள ஆகும்போது உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவருடைய கிரியை வெளிப்படும் போது அது உங்கள் எல்லையில் போய் அங்கே ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் ஊழியர் செய்கிற அந்த சரௌண்டிங்கில், உங்களுடைய விசுவாசிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில், உங்கள் விசுவாசிகளுடைய உள்ளங்களில் எது போய் ஆளுகை செய்யும்? உங்களுக்குள் இருந்து புறப்படுகிற முழக்கம், ஆர்ப்பரிப்பு, அபிஷேகம், அபிஷேகத்துடைய சத்தம். இன்னைக்கு அபிஷேகத்துடைய சத்தம் குறைந்து நாம் பேசுகிற, சண்டை போடுற, வாக்குவாதம் பண்ணுகிற, கூக்குள் இடுகிற சத்தம் தான் இன்னைக்கு மேலோங்கி நிற்கிது. அது வேண்டாம். அந்த சத்தம் நமக்கு வேண்டாம். அந்த சத்தம் உங்களுக்குள்ள சப்சைட் ஆகணும், அது குறையணும். நீங்கள் ரொம்ப பேசக்கூடாது, அமைதியாகணும், சாந்தமாகணும், நீடிய சாந்தம் வரணும். அப்படின்னா அமைதி, நீடிய சாந்தம் எல்லாம் யாருடைய கனி? ஆவியின் கனி. நான் ரொம்ப பேசக்கூடாது அப்படின்னு தீர்மானமெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அமைதியாக இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் தீர்மானமெல்லாம் எடுக்க வேண்டாம். ஆவியில் நிரம்புங்க, கனி கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த கனிகளில் ஒன்று தான் என்ன கனி? அமைதி, சாந்தம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம். இப்போ நிறைய பேருக்கு நமக்கு சில சாப்பாடுகளை தவிர்க்க முடியலை. ஏன் நமக்கு தவிர்க்க முடியல தெரியுமா? உங்களுக்குள்ள என்ன இல்லை? ஆவிக்குரிய கனி இல்லை. நான் இந்த இயற்கை உணவுக்கு 10 வருஷத்துக்கு முன்னால், 10-11 வருஷத்துக்கு முன்னால் இயற்கை உணவுக்கு நான் மாறின பொழுது டாக்டரை போய் பார்த்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நானும் பாஸ்டமாவும். அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அவர் வந்து 7th டே டாக்டர். அவர் என்கிட்ட கேட்டார், ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னால் அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி தெரியுமா? பாஸ்டர், நீங்கள் வந்து ஒரு பாஸ்டர், இச்சை அடக்கத்தை பற்றி நீங்கள் நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு இச்சை அடக்கம் இருக்கான்னு கேட்டார். நான் முன்ன பின்னா யோசிக்காம சொன்னேன், என்கிட்ட இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த மாத்திரையிலேருந்து என்னைக்கு நீங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்கன்னு. நான் இன்றைக்கி ராத்திரியே மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 7 மாத்திரை, காலையிலேருந்து சாயங்காலம் போது எத்தனை மாத்திரை? 7 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி ராத்திரி நான் மாத்திரை சாப்பிடக்கூடாது. ஐ வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் தீஸ் டேப்லெட்ஸ் அப்படின்னு.
அவர் உடனே சொன்னார், என் ஆன்சரை பார்த்துட்டு அவர் சொன்னார், உங்களுக்கு வில் பவர் இருக்குது, உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் சொல்லித்தரேன். அது இன்ஸ்ட்ரக்ஷன் தான், வேறு ஒன்றும் நமக்கு ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. ஒரு பேப்பர் எடுத்தார், கடன்னு எழுதினார். காலையில் என்ன உணவு, மத்தியானம் என்ன, காலையில் எழுந்தவுடன் பெண் கருவேப்பிலை ஒரு 10 கருவேப்பிலை வாயில் போட்டு மெல்லணும், 2 நெல்லிக்காய், 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இவ்வளோத்தையும் போட்டு சிம்மில் வச்சு அவிக்கணும். இதுதான் இன்சுலின் டேப்லெட். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இன்னைக்கு காலையிலையும் குடித்தேன், சிஸ்டர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, குடித்தேன். இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பயிறு, சிறுபயிராக இருக்கலாம், சுண்டலாக இருக்கலாம், மொச்சையாக இருக்கலாம், தட்டைப்பயிராக இருக்கலாம், அல்லது காணமாக இருக்கலாம், கொள்ளு, ஏதோ உளுந்து, இதில் ஏதாவது ஒரு பயிறு வாய் நிறைய சாப்பிடுங்க. அதோட கொஞ்சம் காய்கறி எடுத்துக்கணும். இதுதான் ஃபஸ்ட் டிரான்சிஷன். மாறுகிற நேரத்தில் அந்த டிரான்சிஷன் பீரியடில் வெறும் காய்கறியை சாப்பிட்டுட்டு நம்மளால் இருக்க முடியாது, மைண்ட் அக்செப்ட் பண்ணாது. அதனால் பயிர்களை நிறைய சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் காய்கறி எடுங்க. போக போக காய்கறியை கூட்டிக்கிட்டு பயிரை என்ன செஞ்சிடணும், குறைச்சிடணும். இடையில பசி எடுக்கு, டீ குடித்தவங்க இல்லையா, சீனி போட்டு, இப்போ டீ குடிக்க முடியாது, முருங்கை சூப்பு, கொஞ்சம் ஒரு குத்து இலையை பறித்து கொண்டு வாங்க, 4 வெங்காயத்தை போடுங்க, ஒரு 2-3 வெள்ளைப்பூடு, ஒரு 4 மிளகு, கொஞ்சம் சீரகம் போட்டு நுரக்கட்டி வர்ற மாதிரி வந்த உடனே இறக்கிடணும். கடுத்துடக்கூடாது, கொதிக்க வைக்கக்கூடாது. அப்படி ரசத்துக்கு பொங்கி வந்து பொங்க போகுதுன்னொன்னே டக்குன்னு கீழே இறக்கிடணும். இறக்கி வடிகட்டி குடிக்கணும். இதை குடிச்சிட்டு, சரி எனக்கு இது குடிச்சு போர் அடிச்சு போச்சு அப்படின்னா, ஒரு கேரட் எடுத்து மிக்சியில் போட்டு என்ன செய்யுங்க, அடிங்க. இல்லைனா ஒரு கேரட்டையும் அரை பீட்ரூட்டையும் போட்டு அடித்து, அதோட ஒரு தேங்காய் தில்லையும் போட்டு, ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு 10-20 சொட்டை பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ஒரு நேரம் குடிச்சுக்கிடுங்க. ஈவினிங்கில் பசி எடுக்கா இந்த சுண்டல், இந்த பயிறு, அவிச்ச பயிர் வகைகளை கொஞ்சம் சாப்பிடுங்க. ராத்திரிக்கு பழம், மாதுளை, ஆப்பிள், கொய்யா, அப்புறம் வந்து இன்னொன்று என்னது, பப்பாளி, இந்த பழத்தை நல்லா வயிற்றுக்கு சாப்பிடுங்க. இதான் அவர் எனக்கு எழுதி கொடுத்தது. 4 பேருக்கு சுகர் இருந்தால் 4 பேருக்கும் சாப்பிடுங்க. 4 பேருக்கும் கை கால் இழுத்து கிடக்குன்னா 4 பேரும் சாப்பிடுங்க. நல்லா இருக்கவங்க அவங்க சாதாரண சாப்பாடு சாப்பிடட்டும். யாருக்கு சுகர் அதிகமாக இருக்குது, சுகர்னால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, பேலன் இல்லை அப்படின்னா அவங்க மட்டும் இதை சாப்பிடுங்க. நானும் 10-13 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நார்மலாக இருக்கிறவங்க நல்லாவே சாப்பிடலாம். உங்களுக்கு இன்னும் நேற்றைக்கு முந்தா நாள் சேலத்தில் ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஒரு மிஷினை கொண்டு வந்து வச்சு எல்லாருக்கும் வெயிட் பார்த்தாங்க. அந்த மிஷினில் இருக்கிற அது 5000 ரூபாய். அதில் இருக்கிற விசேஷம் என்ன அப்படின்னா, வெறும் காலில் அதில் ஏறி நிற்கணும். நின்ன உடனே உங்களுடைய வெயிட் எவ்வளோங்கிறது அதில் காட்டும். அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பாடி ஏஜ், உண்மையான வயசு என்ன, இப்போ உங்கள் சரீரத்தினுடைய வயசு என்ன, கொழுப்பு எவ்வளோ இருக்குது, இப்படி ஒவ்வொன்றையும் அது காட்டிடும். அப்போ எனக்கு உங்களை வச்சு தான் நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணணும். நாங்கள் ரைட்டு, நான் ஏறி நின்னேன், சாக்ஸை கழட்டிட்டு ஏறி நின்னேன். எனக்கு வயசு 71, கிட்டத்தட்ட 69.50 இருக்குது எனக்கு இது வெயிட். ரைட்டு, இது 65 இருக்கணும். 3 கிலோ அதிகமாக இருக்குது, அது பிரச்சனை இல்லை. 3 மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து கொழுப்பு 4 இருக்க வேண்டிய இடத்துல 15 இருக்குது, அது ஒன்று தான். மற்றபடி என்னுடைய பாடி ஏஜ் என்ன, இப்போ என் சரீரத்தினுடைய வயசு என்ன அப்படின்னா, என் சரீரத்தின் வயசு 64 தான் இருக்குது. ஆனால் உண்மையான வயசு எத்தனை, 71. அப்போ அந்த அளவு நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு அர்த்தம். அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நம்மை அழிப்பது வந்து உணவு தான். இப்போ இச்சையடக்கம் வேணும் அப்படின்னா, இந்த இச்சையடக்கத்தை கொண்டு வர்றதுக்கு உங்கள் திறமையெல்லாம் இச்சையடக்கத்தை கொண்டு வர்றது. நான் அபிஷேகத்தை பேசிக்கிட்டே இருக்கையில் எதுக்கு ஆவியின் கனிக்கு போனேன், ஆவியின் கனியை பேசிக்கிட்டே இருக்கையில் எதுக்கு இச்சையடக்கத்துக்கு வந்தேன், இச்சையடக்கத்தை சொல்ல இல்லையா உணவு பழக்கத்துக்கு வரேன் அப்படின்னா, உணவு பழக்கத்தை நீங்கள் சரிப்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு இச்சையடக்கம் வேணும். பேக்கரியை கண்ட உடனே அந்த கலரான அந்த கேக்குகளை சாப்பிடக்கூடாதுன்னு மனம் சொல்லணும். லாலா கடைக்கு போனால் அங்கே இருக்கிறதான ஜிலேபி, அங்கே இருக்கிறதான மிக்சரு, அங்கே இருக்கிறதான முறுக்கு, இதெல்லாம் நமக்கு ஆகாது, இதை நம்ம தொடக்கூடாது அப்படின்னு உங்களையே கட்டுப்படுத்தணும். அப்படி ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வரணும் அப்படின்னா இச்சையடக்கம் இருக்கணும். இந்த இச்சையடக்கம் நமக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் அபிஷேகம் இல்லாமல், ஆவி இல்லாமல், அனல் இல்லாமல் இருந்தால் உங்களுக்குள்ள இச்சையடக்கம் வரவே வராது. ஏன்னா இச்சையடக்கம் வந்து ஆவியின் கனிகளில் ஒன்று. அப்போ ஆவியின் கனி ஆவி நமக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன கொடுக்க ஆரம்பிப்பார், கனி கொடுக்க ஆரம்பிப்பார்.
ஆவியானவர் இல்லாதவங்களால என்ன செய்ய முடியாது? நல்ல அபிஷேகம் பெற்று அபிஷேகத்துக்குள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களால ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முடியும். அந்த ஆவிக்குரிய கனி கொடுத்தா உங்கள் சரீரம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் கையை தட்டவும் முடியும், சத்தம் போடவும் முடியும். இல்லைன்னா கையும் தட்ட முடியாது, நின்னே முதல்ல ஜெபம் பண்ண முடியாது, ரெண்டாவது முழங்கால் போட்டு சுத்தமாக ஜெபம் பண்ண முடியாது. நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், உங்கள் முழங்கால் வலுவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? இச்சையடக்கம் வேணும். இச்சையடக்கத்துக்கு இச்சையடக்கம் தன்னால் வராது. இச்சையடக்கம் எப்படி வரும் அப்படின்னா, பரிசுத்தாவியானவருடைய நிறைவு வரும்போது ஆவியானவருடைய கனி தான் இச்சையடக்கம். இந்த இச்சையடக்கம் ஆவியானவருடைய நிறைவும் கனியும் நமக்குள்ள இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இச்சையடக்கம் வந்துடும். ரெண்டாவது நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரும். உடல்நிலையை பாதுகாக்க வேண்டும். நான் போன வாரத்தில் ஒரு பெரிய சபை போதகரை சந்தித்தேன். அவருடைய நண்பர் என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். பாருங்கள், நல்ல பெரிய கட்டடம் கட்டியிருக்காரு, பெரிய சபை வச்சுருக்காரு. ஆனால் உடம்புல கொஞ்சம் கூட தெம்பு கிடையாது. அவருடைய நிலையை பார்த்துட்டு உடனே அவரை நேற்றைக்கு முந்தா நாள் அவங்க கேசவன் புத்தந்துறைங்கிறாங்க இடத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட அனுப்பி நாடி பிடிச்சு பார்த்து வயிறு ஃபுல்லாக அவருக்கு புண்ணு. வைராக்கியமானவர், அடிக்கடி உபவாசம் போடுறவர், ஜனங்களை நல்ல உபதேசத்தில் நடத்துகிறவர். ஆனால் அவருக்கு என்ன இல்லை? உடல் சுகம் இல்லை, பலன் இல்லை. மனைவிக்கு சுகரு, அவருக்கும் பலன் இல்லை, ஓஞ்சு போய் இருக்கார். நான் போய் அவருக்கு முன்னால் நான் போய் உட்கார்ந்த உடனே சொன்னேன், என்ன பாஸ்டர் நீங்கள் இப்படி ஓஞ்சு போய் இருக்கீங்க? என்னை பார்த்த உடனே இப்படி சொல்றீங்களே? நான் ஆவியில் இருக்கையே. இந்த ஆவி சும்மா நடமாடிக்கிட்டு இருக்காது. அந்த ஆவி நடமாடுறதுக்கு என்ன வேணும்? ஒரு சரீரம் வேணும். சரீரம் இருந்தால் தான் ஆவியானவர் அசைப்பாட முடியும். அப்போ உங்கள் சரீரம், உங்கள் நாக்கெல்லாம் வறண்டு, கண்ணெல்லாம் வறண்டு, முகமெல்லாம் வறண்டு போய் இருக்குதே, வறட்சியாலாம் இருக்குது அப்படின்னு. இல்லை, எனக்கு வயிறெல்லாம் கேஸ் உப்பிக்கிடுது, கொஞ்சம் சாப்பிட்டாலே ஜீரணிக்க முடியல, உள்ள ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் இருக்குது. சொன்னால் உங்களை உடனே இப்போ காப்பாற்றணும் அப்படின்னா, இல்லைன்னா இவ்வளோ பெரிய சபைக்கு நீங்கள் போதகர் பிரயோஜனமே கிடையாது. திடீரென்று உங்களுக்கு உடல்நலம் பாதித்து ஆஸ்பத்திரியில் போய் கிடந்து அந்த சபையாக நடத்தும். உங்கள் மனைவிக்கு யார் புருஷனாக இருக்க முடியும், பிள்ளைகளுக்கு யார் தகப்பனாக இருக்க முடியும்? இமீடியட்டாக நீங்கள் போங்கன்னு சொல்லி அவர் ப்ராமிஸ் பண்ணார். நான் திங்கக்கிழமை போயிட்டார். போய் கைப்பிடிச்சு நாடி தூடி இப்படி பார்த்தா வயிறு ஃபுல்லாக புண்ணாக இருக்குது, கொலாஸ்ட்ரல் இருக்குது, நிறைய வியாதிகள் உள்ள இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா கிளியர் பண்ணுவோன்னு சொல்லி மருந்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். நேற்றைக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார். நல்ல நேரத்தில் என்னை நீங்கள் காப்பாற்றுறீங்க. ஏன்னா ஊழியத்தை கட்டியிருந்தோம், கட்டடத்தை கட்டியிருந்தோம், சபையை பிரிக்கிறதும், ஆத்துமாக்கள் வந்துடுறாங்க, பிள்ளைகளை பெற்றுறதும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் நமக்கு என்ன இல்லை? உடல் சுகம் இல்லை. கூட்டம் கூடும்போது அதுக்கு தக்கபடி நம்முடைய சரீரத்திலிருந்து பலன் போகணும்னா மாம்ச சரீரம் இழுத்து உறிஞ்சு ஒரே நிமிஷத்தில் அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சிடும். ஆவியில் மட்டும் ஊழியக்காரன் பலனாக இல்லை அப்படின்னா மாம்ச பேரத்தை வச்சு நீங்கள் சபை நடத்த முடியாது. ஒரு மணி நேரம் உங்களால் ஒர்ஷிப் நடத்த முடியாது, 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண முடியாது. நான் ஒரு நாளைக்கு தேவனுடைய கிருபையினால் 3 மணி நேரம், காலையில் 3 மணி நேரம், சில நேரங்களில் ஈவினிங் 3 மணி நேரம் நான் நின்று பிரசங்கம் பண்ணுறேன். அதனால தான் 64 காட்டுது. நம்ம 64 வயசு நமக்கு இருந்தால் அங்கே காட்டுது என்ன? 74 காட்டுது. ஏன் 74 காட்டுது? சரீரம் அதுக்கு தக்கபடி இல்லை, உழைஞ்சிட்டு. சில வருடங்களுக்கு முன்னால், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கண்ணாடியை போய் செக் பண்ணுறதுக்காக போனேன், கண்ணாடி போடுறதுக்கு. அப்போ என்னுடைய விஷனை பார்த்துட்டு அந்த ஒலிம்பிக் ஆப்டிகல்ஸினுடைய ஓனர் சொன்னார், என்னை எல்லாம் கம்ப்யூட்டரில் வச்சு செக் பண்ணிட்டு சொன்னார், என்னையா உங்களுக்கு உங்கள் வயசை விட 3 வயசு அதிகமாக உங்கள் கண் பார்வை இருக்குது, கண் பார்வை கெட்டு போச்சு, நீங்கள் என்ன இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னாரு. எனக்கு வண்டி ஓட்டும்போது 6 மணிக்கு மேலே லைட் எதிர அடித்தா என்னால் பார்க்க முடியாது. நான் போய் அந்த கடையில் கேட்டேன், ஒரு கடையில் கேட்டு, எனக்கு லைட் அடித்தா என் கண், ஏன்னா கண் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் உங்களுடைய கண் வெளிச்சத்தை தாங்கும். ஆரோக்கியம் இல்லாத கண் வெளிச்சத்தை பார்க்க முடியாது. கண்ணு கூசுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். எனக்கு அப்படி லைட் எதிர வந்துச்சு அப்படின்னா கண்ணு கூசிரும், காரை நிறுத்திடுவேன். அவன் போனால் தான் நான் போக முடியும். முன்னால் என்ன நடக்குன்னு தெரியாது. இறுதியாக நான் போய் ஒரு ஆப்டிகல்ஸில் போய் கேட்டேன், எனக்கு அந்த கண்ணாடி ஒன்று பார்த்து கொடுங்க, எதிர என் கண்ணில் வெளிச்சம் அடிக்கும்போது எனக்கு பார்வை மங்கக்கூடாது அப்படின்னு. அப்போ அவர் இங்கே கிடையாது, அது அமெரிக்காவில் தான் இருக்குது அந்த கண்ணாடி. டிரைவர் அப்படின்னு ஒரு கண்ணாடி இருக்குது, அது 25,000 ரூபா. பரவாயில்ல, இல்லைன்னா நான் பாதி குருடாக இருப்பேன். சாயங்காலம் 6 மணி ஆகிட்டுனா எனக்கு ஒன்றும் தெரியும், எங்கேயும் ஒழித்து போக முடியாத. ஆர்டர் பண்ணி அவர் ஒரு 2,000 ரூபா குறைச்சி 23,000 ரூபாய்க்கு அந்த கண்ணாடி வாங்கி கொடுத்தாரு. அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு தான் நான் இருந்தேன். அப்புறம் நான் இந்த நேச்சுராபதி உணவுக்கு மாறின பிறகு அது எப்போவும் டேஷ்போர்டில் அந்த கண்ணாடி இருக்கும். 6 மணி ஆயிடுச்சுன்னா எடுத்து அதை போட்டுருவேன், இந்த கண்ணாடியை காட்டிடுவேன். ஒரு நாள் ஈசிஆர் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடியை போடாமலே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 7 மணிக்கு டிரைவர் ஞாபகப்படுத்தினார், ஐயா நீங்கள் இந்த கண்ணாடி போடலையே அப்படின்னாரு. எந்த கண்ணாடி அப்படின்னு. இல்லை, எப்போவுமே 6 மணி ஆனால் ஒரு கண்ணாடி மாற்றுவீங்கல்ல. ஓ ஆமாம், என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ரியலைசேஷன் வருது, நான் கண்ணாடி இல்லாமலே வெளிச்சத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பலன் வந்துட்டு. நான் கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலை.
இன்றைக்கி இப்படியே இருந்து பார்ப்போம்னு பார்த்தா கண்ணு கூசல நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை நான் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். ஏன்னா இந்த இயற்கை உணவுனாலேயே எனக்கு கண்ணுக்கு தேவையான பீட்டா கரோட்டின் கிடைத்து என் கண் வந்து இப்போ பலப்பட்டு 3 வயசுக்கு அதிகமான ஒரு நிலையில் இருந்தது இப்போ 3 வயசுக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு கண். ஏன்னா இதுக்கு வேறு ஒன்றும் செய்யலை, காய்கறிகளை சாப்பிட்ட உடனே கண் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுச்சு. அப்போ செல் வந்து நமக்கு உடம்புல இருக்கிற செல்கள் வந்து நல்லா ஆன உடனே பிரச்சனை இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ அந்த கண்ணாடி வீட்டில் இருக்குது, அந்த கண்ணாடி நான் யூஸ் பண்ணுறதில்ல. அந்த கண்ணாடி போட்டால் கூலிங் கிளாஸ் தான், ஆனால் முன்னால் ரோட்டில் கிடக்கிற குண்டூசி கூட தெரியும். 2 கார் ஒன்று போல் அப்படி வந்தாலும் சரி என் கண்ணில் வெளிச்சடித்தாலே எனக்கு மங்காது. ஆனால் இப்போ அந்த கண்ணாடி இல்லாமலே அந்த என் கண்ணுக்கு அந்த பவர் ஆண்டவர் தந்துட்டார். இந்த உணவை மாற்றின உடனே, இச்சை அடக்கம் வந்த உடனே, கண்டதையும் சாப்பிடாம கட்டுப்பாடுக்குள்ளே வந்த உடனே கண்ணும் பலப்பட்டுட்டு. அப்போ ஆவிக்குரிய ஊழியத்தில் நம்ம ஆவிக்குரிய காரியங்களில் பிரகாசிக்கணும் அப்படின்னா இச்சை அடக்கம் இருக்கணும். இச்சை அடக்கத்துக்கு வந்து நம்மளால் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நானும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நமக்கு முன்னால் ஒன்று இருக்குது, அதை சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிடக்கூடாதது நமக்கு முன்னால் இருக்குது. அன்புனால ஒரு நாளாவது சாப்பிடுங்க நம்ம சொல்கிறாங்க. அதை சாப்பிட்டோம்னா நம்ம கேடுன்னு நமக்கு தெரியுது. இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு நமக்கு மனம் இல்லை, முடியாது. மாமிசத்தில் இருக்கிற வரைக்கும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஆவியில் இருந்தால் இச்சை அடக்கம் தன்னால் வந்துடும். ஆவியின் கனி தான் இது, இச்சை அடக்கம். அப்போ இன்றைக்கு அந்த ஆவியின் கனி இருந்துச்சுன்னா இச்சை அடக்கம் வந்துடும். இது வேண்டாம்னா வேண்டாம், வேணும்னா வேணும். நம்ம எதை சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம சாப்பிடுவோம், எது வேண்டாம்னு சொல்லணும் நம்ம விளக்கணும். அப்படி ஒரு இச்சை அடக்கம் நமக்குள்ளே இருக்கணும். அதான் ஆவிக்குரிய பலன். அந்த ஆவிக்குரிய பலன் நமக்கு வேணும் அப்படின்னா ஆவியில் நிரம்பணும். ஆவியில் நிரம்பினா, அதுக்கு தான் ஆவியில் நிரம்புறதுக்கு இன்றைக்கி பலன் இல்லை. முழங்கால் போட இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு பலன் இல்லை. நான் வாலிபத்தில் ஊழியம் வைராக்கியமாக ஊழியம் செஞ்சு சாப்பிடாமல் பட்டினியாக கிடந்து ஊழியம்தான் முக்கியம் ஓடி வயிறெல்லாம் புண்ணாகி அல்சராகி கல்யாணத்துக்கு முன்னாலே இவ்வளோ நீளம் குடலை வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பவும் உடம்பை கவனிக்கலை. 3 மாதம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதில் சரியாகி 3 மாதமாக வெறும் வெங்காயமும் தயிரும் தான் சாப்பிட்ருக்கேன். குழம்பே சாப்பிடல, பருப்பு குழம்பு கூட சாப்பிட முடியாது, வயிறெல்லாம் அவ்வளோ காந்தோம். அந்த நிலையிலேருந்து சரியாகி அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிம்பாங்க, இந்த மாட்டுக்கு அது கூட பத்தலை. திரும்பவும் என்னாச்சு, ஊழியம். ஏன்னா நமக்கு பேலன்ஸ் பண்ண தெரியல. ஒரு விமானம் பறக்கணும்னா 2 ரெக்கை இருக்கணும். இந்த 2 ரெக்கையும் இந்த பக்கம் ஒரு என்ஜின், இந்த பக்கம் ஒரு என்ஜின், இந்த ரெக்கையிலையும் கம்ப்ளீட்டாக பெட்ரோல் ஃபில் பண்ணியிருப்பாங்க, இங்கேயும் பெட்ரோல் இருக்கும். பேலன்ஸ்டாக இருந்தால் தான் பறக்க முடியும். அதே மாதிரி ஆட்கள் உட்கார்றது வந்து பின்னால் இருந்து வால்பகுதியிலேருந்து முகப்பு வரைக்கும் சமமாக உட்காந்துருந்தா தான் அந்த விமானம் சரியாக பறக்கும். சில நேரங்களில் முன்னால் ஃபஸ்ட் கிளாஸில், அது கிளப் கிளாஸில் வந்து கூட்டம் இல்லை, பின்னாடி வந்து ஓவராக எக்கனாமிக் கிளாஸில் டிக்கெட் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சிலரை பொறுக்கி எடுத்து அந்த முன்னால் இடத்த வந்து ஃபில் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் தான் அந்த விமானம் வந்து சரியாக பறக்க முடியும். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் ஊழியமும் குடும்பமும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஊழியமும் நம்ம சரீரமும் கரெக்டாக இருக்கணும். இந்த 2 ரெக்கைகள் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் கொடி கட்டி பறக்க முடியும். எப்படி ஆகாபினுடைய ரதத்துக்கு முன்னால் எலியாவை வந்து கர்த்தருடைய கை அவன் மேலே அமர்ந்து அவனை தூக்கிட்டு போச்சு, அவன் ஆவிக்குள்ளே இருந்ததுனால ரதத்தின் வேகத்தை விட அவனுடைய வேகம் அதிகமாக இருந்தது. அது மாதிரி இன்றைக்கு நம்ம இந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓடணும்னா உங்கள் சரீரங்களை வந்து நீங்கள் பாவிக்கணும். எனக்கு அந்த காலத்தில் வந்து வாலிபத்தில் முழங்கால் போட முடியாது, பலன் கிடையாது, உபவாசம் இருக்க முடியாது. நான் உபவாசம் இருந்ததே இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 30, 35 வயசு 40 வயசில் உபவாசம் இல்லை. ஆனால் 65 வயசு ஆன பிறகு இப்போ நான் உபவாசம் இருக்கிறேன். அப்போ முழங்கால் போட முடியாது, எனக்கு பலன் கிடையாது. இப்போ 1.5 மணி நேரம் முழங்காலே நின்று பிரசங்கம் பண்ணுறேன். என் சபையில் இப்படி சின்ன ஒரு டேபிளை செஞ்சு வச்சு முழங்காலே நின்று முழுக்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறேன். அந்த அளவுக்கு சரீரத்தை ஆண்டவர் இன்னைக்கு பலப்படுத்தியிருக்காரு. சரீரம் இல்லை, சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும், இல்லைனா சித்திரம் எழுத முடியாது. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க ஆவிக்குள்ளே இல்லாததுனால வெளிச்சம் மங்கி போச்சு, வெளிப்பாடு இல்லாமல் போயிடுச்சு. வசன வெளிச்சம் இல்லை, தன் வெளிச்சம் இல்லை, செல்ஃப் ரெவலேஷன் கிடையாது, தன்னை குறித்த வெளிப்பாடும் இல்லை. அதோடைய அந்த ஸ்க்ரீனை போடுவான், தன்னை குறித்த வெளிப்பாடு இல்லை, செல்ஃப் ரெவலேஷன் போயிடுச்சு. தான் யார், தான் உடம்பு என்ன, தன் குடும்பம் என்ன, அந்த வெளிப்பாடு போயிடுச்சு. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர், அவர் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறவர், அவருக்கு முன்னால் எப்படி இருக்கணும், அந்த காட்ஸ் ரெவலேஷனும் எனக்கு இல்லை. சரி, அதுவும் இல்லை. நீங்கள் ஊழிய மினிஸ்ட்ரியல் ரெவலேஷன் இருக்குதா, ஊழியத்தை குறித்த வெளிப்பாடு இருக்குதா, நமக்கு ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், நம்ம அழைப்பு எப்படிப்பட்டது, இந்த அழைப்பை எப்படி நிறைவேற்றணும், இந்த அழைப்பை நிறைவேற்றணும் நம்ம இப்போ எப்படி இருக்கணும், இது என்ன வகையான ஊழியம், நான் கொடுத்த ஊழியத்தை தான் செய்யணும்னா அல்லது கொடுக்காத ஊழியத்தில் போய் தலையிட்டுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் நிறைய ஊழியக்காரங்களை பிசாசு லாபகமாக கவுக்கிறது அல்லது வஞ்சிக்கிறது எப்படின்னா, ஆண்டவர் அழைத்த ஒரு ஊழியம் இருக்கும். சப்போஸ் ஒரு போதகர் அப்படின்னா ஆண்டவர் அழைச்சிருப்பார், அவரை வந்து நைஸாக வந்து பிசாசு என்ன பண்ணுவான்னா வெளியில் நிறைய சபையை விட்டுட்டு இவாஞ்சலிஸ்ட் மாதிரி போக வச்சுருவோம். சபையை போட்டுட்டு சபை காஞ்சிட்டு கிடக்கும், எல்லா விசுவாசி பட்னியாக கிடப்பாங்க. இவருக்கு வெளியில் இழுப்பு அதிகமாக இருக்கும். பாஸ்டர் இங்கே வாங்க, அங்கே வாங்க, இங்கே ஒரு 3 நாள், அங்கே ஒரு 3 நாள். நம்ம பெருமை, எப்பா எனக்கு இப்போ உட்கார முடியாமல் என்ன வருது, கன்வென்ஷன் டேட்டு, எல்லாத்துலேயும் நல்ல காணிக்க. அவன் பிசாசு பார்ப்பான், இவனை கவுத்தரலாம், இவனுக்கு நல்ல பணம் மைண்ட் இருக்குது, பணத்து மேலே ஆசை இருக்குது, தள்ளு இவனை இப்படியே இழு,
அங்கங்கே ஏவி நம்ம சபைக்கே வரவிடாத அளவுக்கு இழுத்து தள்ளி கொண்டு போயிடுவோம் நம்மளை. உங்கள் அழைப்பு சொல்லி முடிஞ்சா உங்களை எதுக்கு அழைச்சாரு? பாஸ்டர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? சுவிசேஷகனுடைய வேலையை. சுவிசேஷகனாக இருப்பான். ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் அக்டோபர் நினைக்கிறேன், பெரிய குளத்தில் ஒரு மீட்டிங், ஒரு 350 ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. அழைப்பை பற்றி நான் அதில் பேசினேன். அதில் நிறைய பேர் தொடப்பட்டாங்க. அதில் ஒருத்தர் எனக்கு திரும்ப காரில் போகும்போது ஃபோன் பண்ணார். எனக்கு சரியான ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள் பாஸ்டர். என்ன விஷயம்னு. இன்றைக்கி நீங்களும் பாசமாக சாட்சி சொன்னாங்க ஊழியத்தை பற்றி, நான் அழைப்பை பற்றி பேசினேன். ஓன்னு எல்லாருக்கும் நடுவில் எளிமை நின்று அழனும் போல் எனக்கு வந்துருச்சு. 20 வருஷமாக என் அழைப்பை உதாசீனப்படுத்திட்டேன். நான் ஒரு எவாஞ்சலிஸ்ட்டு. நான் இருந்த சபையில் இருந்த போதகர் என்னை திசை மாற பண்ணி ஒரு நிர்பந்தத்தின் நிமித்தம் நானே ஒரு சபையை ஆரம்பித்து இப்போ காமாட்சிபுரம்ங்கிற இடத்துல நடத்திக்கிட்டு இருக்கேன். 20 வருஷமாக நடத்துகிற ஒரு முன்னேற்றம் இல்லை சபையில். இப்போ நான் என்ன செய்கிறது? நீங்கள் எனக்கு அழைப்பை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. நீங்கள் சொன்ன பிறகு இனி நான் அதில் கண்டினியூ பண்ண விரும்பலை. நான் என்ன செய்ய? சபையை மூடவா? உங்கள் சபையில் எத்தனை பேர் இருக்காங்க? சபையில் நானும் என் மனைவியும் பிள்ளைகள் தான் இருக்கேன். 20 வருஷம் ஒளிஞ்சதுன்னு சொன்னீங்க. வருது போகுது, வருது போகுது. உங்கள் அழைப்பு என்ன? எனக்கு சுவிசேஷ அழைப்பு. உடனே நான் சொன்னேன், சபையை மூடுங்க இழுத்து. சீக்கிரமாக சபை இழுத்து மூடுங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா சபை, நான் முதல்ல சொன்னேன், இயேசுவின் சரீரத்தை கிழிச்சாங்க உண்டாக்கியிருக்காரு சபை. ரத்தத்தில் உண்டாக்கப்பட்டது சபை. அதனால தான் சபைக்கு விரோதமாக எவன் எழுப்பினாலும் சட்னி சாம்பார் ஆயிடுவான். மனைவியே எதிரிட்டு வந்தாலும் சரி, சபைக்கு விரோதமாக ஊழியக்காரனே வந்தாலும் சரி, ஆண்டவர் கிழிச்சிடுவார். ஏன்னா அவர் தன் சரீரத்தை கிழிச்சாங்க சபையை உண்டாக்கியிருக்காரு, கிரையம் செலுத்தி உண்டாக்கியிருக்காரு. சபையை மூடுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் அழைப்பில் நிற்கணும் அப்படின்னா சபையை மூடுங்க. உங்கள் மனைவியை கொண்டு அங்கே ஒரு சீனியர் பாஸ்டர் சொன்னேன், அவங்ககிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லி உங்கள் மனைவி பிள்ளைகள்லாம் அந்த சபையில் கொண்டு வந்து சேர்த்துருங்க. சேர்த்து நீங்கள் வாரம் எங்கே போங்க? சுவிசேஷ ஊழியத்துக்கு போங்க. கூப்பிட்ட சபைகளில் போய் பிரசங்கம் பண்ணுங்க. அவருக்கு ஒரு நல்ல கிருபை, உடஞ்சி போன சபையை கட்டிடுவார். ஆனால் இவரால் ஒரு சபையை உருவாக்க முடியாது. இந்த அழைப்புங்கிறது அதுதான். உடஞ்சி போன பல சபையை இவர் போய் பிரசங்கம் பண்ணி என்ன செய்கிறாரு? கட்டுறாரு. ஆனால் இவர் சபையை அவர் கட்ட முடியலை. அப்போ அவர் சொன்னார், நான் இவ்வளோ நாள் பாஸ்டர்னு அறியப்பட்டுட்டேனே, இப்போ எவாஞ்சலிஸ்ட்னா எப்படின்னு. நீங்கள் டைட்டிலெல்லாம் ஒன்றும் மாற்ற வேண்டாம், பாஸ்டராகவே இருங்க. உங்கள் பேர் அப்படி இருக்கட்டும். ஆனால் செய்கிற வேலை எதுவாக இருக்கணும்? சுவிசேஷ வேலையா? அழைப்புங்கிறது அதுதான் பாஸ்டர் அப்படின்னு. ரைட்டு, இது நல்ல ஐடியா. உடனே அடுத்த வாரமே போய் அந்த பாஸ்டர்கிட்ட போய் உட்காந்து பேசி மனைவி பிள்ளைகளை இனி உங்கள் சபைக்கு தான் வருவார்னு நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டு இவர் இப்போ சுவிசேஷ வேலைக்கு போயிட்டார். அழைப்பில் இருந்து நம்மளை தடுமாற வச்சு அபிஷேகத்தை இழந்து கிருபை இழந்து ஒன்றுக்கெல்லாம் பேருக்கு ஊழியக்காரன் என்று நம்ம இருக்க வைக்கிறது தான் சாத்தானுடைய வேலை. அதை புரிய வேண்டும் என்றால் உங்களுடைய மினிஸ்ட்ரியல் ரெவலேஷன் உங்களுக்கு இருக்கணும். என் ஊழியம் என்ன? இப்போ நான் இந்த ஊழியத்தை துவக்கி ஊழியக்காரங்கள் நடுவில் போய் பிரசங்கிக்க ஆரம்பித்த உடனே, இதுலேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய போதகர்கள் என்கிட்ட வந்து கேட்டாங்க, பாஸ்டர் இதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சபையில் வந்து பேசுங்க பாஸ்டர். நாங்கள் இங்கே வாங்க. ஒரு ஊழியக்காரருக்கு பேசினாலே 100 விசுவாசிக்கு பேசினதுக்கு சமம். நான் ஒரு ஊழியக்காரனை விட்டுட்டு 100 விசுவாசிக்கு போய் பேசுறதுக்கு எனக்கு முடியாது. அது நான் போய் சபையாக இப்போ பிரசங்கம் பண்ணால் அது எனக்கு வருமானம், எனக்கு காணிக்க 10,000லேருந்து 30,000 20,000 கிடைக்கும். ஆனால் இது திங்கக்கிழமையிலேருந்து, அது வெள்ளி சனி ஞாயிறு, இது திங்கள் டு வியாழன், இந்த 4 நாள் ஊழியத்தில் எனக்கு தான் 20,000 30,000 செலவழிக்கும். ஆனால் இப்போ செலவழித்து ஊழியம் செய்யுங்கிறது தான் அழைப்பு. இந்த நேரத்தில் நான் போய் எனக்கு நல்ல வருமானம் வருதுன்னு நான் வாரம் அங்கே போய்கிட்டு இருந்தேன்னா இந்த கிருபை ஆண்டவர் எடுத்துருவார். எனக்கு இப்போ ஊழியக்காரங்களை கட்டுறது தான் ஆண்டவர் என் மேலே வைத்திருக்கிற அபிஷேகம். இதை நான் விட்டுட்டு போய் அங்கே சபையை கட்டணும் அல்லது நான் போய் விசுவாசிக்கு பிரசங்கம் பண்ணணும்னா நான் அப்படியே வஞ்சிக்கப்பட்டு போயிடுவேன். அப்போ எனக்கு அந்த ஊழியத்தை பற்றின வெளிப்பாடு இருந்ததுனால எனக்கு அழைத்தவங்க அத்தனை பேரையும் நான் விளக்கம் சொல்லி, நான் இதை முடியாது, நான் என் சபையில் இருக்கணும், நான் உங்களுக்கு தான் பிரசங்கம், உங்கள் விசுவாசிக்கல, நீங்கள் போய் விசுவாசிக்கு பிரசங்கம் பண்ணுங்கள், உங்களை நான் சூடேற்றி விடுதானே, இப்படியே சொல்லி தவிர்த்துட்டேன். ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நான் சபையை விட்டு வெளியே போவேன். 2 சண்டே. போன மாதம் கிருபாசன கன்வென்ஷன் பாம்பேயில் நடந்துச்சு, 3 நாள். அப்புறம் ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி ஃப்ளைட் டிக்கெட்டை தள்ளி போட்டோம். அந்த 3 நாளைக்கு இன்னொரு சர்ச்சில், எங்கள் சர்ச்சில் கன்வென்ஷன் அப்படின்னா அவங்க வச்சுட்டாங்க. பாஸ்டமாவும் அதே மாதிரி 2-3 சபையில் அவங்களையும் கூப்பிட்டு பயன்படுத்துகிறாங்க. ஒரு வாரம் இருந்தோம், ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகிட்டு நாங்கள் அங்கே வந்துட்டோம். பட் அதோட சரி, இனி 3 மாதம் அல்லது 6 மாதம் ஆகணும், இன்னும் ஒரு சண்டே மிஸ் பண்ணணும்னா. அப்போ தான் நம்ம மினிஸ்ட்ரியல் ரெவலேஷன் ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா ஊழியத்தை பற்றின வெளிப்பாடு நம்மளை விட்டு போயிடும். அடுத்தது, 1 செல்ஃப் ரெவலேஷன், நான் யார். 2வது காட்ஸ் ரெவலேஷன், என்னை அழைத்தவர் எப்படிப்பட்டவர். 3வது என் ஊழியம், மினிஸ்ட்ரியல் ரெவலேஷன். 4வது த ரெவலேஷன் ஆஃப் லைஃப், லைஃபினுடைய ரெவலேஷன். ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும். இன்றைக்கி ஊழியக்காரனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. ஆசாரியனுடைய வஸ்திரம் இப்படி இருக்கணும், அப்போஸ்தலனுடைய வஸ்திரம் இப்படி இருக்கணும், ஊழியக்காரன் இப்படி இருக்கணும் அப்படின்னு இலக்கணங்கள் வகுத்து நமக்கு பழைய ஏற்பாட்டில் இருந்து இலக்கணங்களை வகுத்து கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த இலக்கணத்தினுடைய அஸ்திபாரத்தில் தான் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஊழியங்கள் கட்டப்பட்டிருக்குது. நமக்கு அநேக தீர்க்க தரிசன வசனங்களும் உண்டு. அப்போ தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் என்பவருடைய அஸ்திபாரத்திலே கட்டப்பட்டவர்களாக அப்படின்னு பேதுரு எழுதுறாரு, பவுல் எழுதுறாரு.
அப்போ நம்ம எந்த அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருக்கோம்? தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர் என்கிற நம்ம தீர்க்கதரிசியை தள்ளிட முடியாது, அப்போஸ்தலர் தள்ளிட முடியாது. அந்த அஸ்திபாரத்தின் மேலே தான் நம்ம இருக்கிறோம். நம்ம ஒரு புது அஸ்திபாரம் போட முடியாது. அந்த அஸ்திபாரம் யார் மேலே போட்டிருக்குன்னா மூளைக்கல்லாகி இயேசுவின் மேலே போட்டிருக்கு. அப்போ இயேசு தான் மூளைக்கல்லாக இருக்கிறார். இந்த அஸ்திபாரத்தை விளங்கி கொண்டு நம்முடைய லைஃப் எப்படி இருக்கணும், நம்முடைய ஸ்டைல் எப்படி இருக்கணும். இன்றைக்கி ஊழியக்காரனுடைய ஸ்டைல் எப்படி இருக்குது? இன்றைக்கி ஊழியக்காரிகள்லாம் எங்கே போய் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? பியூட்டி பார்லரில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. மாதம் தான் மோரக்கட்டையை சரி பண்ணதுக்கு 3000 5000 கொண்டு போய் கொடுத்து அந்த பியூட்டி பார்லர் இருக்கவா ஐப்ரோ ப்ளக் அவுட் பண்ணுறா, முடி எல்லாத்தையும் ப்ளக் அவுட் பண்ணி அங்கே 3 மணி நேரம் சில சாந்து பூசி சாணியை பூசின மாதிரி பூசிட்டு இப்படி உட்காந்துட்டு எல்லாத்தையும் பண்ணி சீவி பைபாஸ் ரோடு போட்டு சர்வீஸ் ரோடு போட்டு வருது. அபிஷேகம் எங்கெங்கே இருக்கும்? அபிஷேகம் எங்கே இருக்கும்? ஆவியானுடைய கிரியை எங்கே இருக்கும்? நம்ம எங்கே இருக்க வேண்டியவங்க? அந்த காலத்தில் ஒரு ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் தயாளின்னு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க வள்ளியூரில். அந்த அம்மா வந்து தலையை இப்படி அள்ளி தான் முடிவாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்பேன், என்ன சிஸ்டர் ஒரு சீப் எடுத்து சீவனா என்ன? ஐயோ பாஸ்டர், சீப்பெல்லாம் எடுத்து சீவக்கூடாது. சீப்பு தலையில் போட மாட்டாங்க, கண்ணுக்கு கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட மாட்டாங்க, செருப்பு கூட போட மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு என்னது? பிரதிஷ்டை. சிப்பாவை தவிர வேறு ஒன்றும் போட மாட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் இதெல்லாம் பிரதிஷ்டை, இந்த பிரதிஷ்டையில் தான் நாங்கள் இருக்கோன்னு அப்படி அவங்கள தன்னை தாழ்த்தி ஆடம்பரம் பண்ணாமல் இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி அல்ல. இன்றைக்கி ஊழியக்காரிகளை கத்தை பயன்படுத்தாமல் போய் உதறி இப்படி தள்ளிட்டார். ஏன் தெரியுமா? ஊர்லாம்ட்ட ஆடம்பரம் வந்து பியூட்டி பார்லர் போய் மாதம் உட்காந்துட்டு வரா. அபிஷேகம் இல்லாத கை அவன் மூஞ்சில் தடவுது, அவள் தலையை தடவுது. இருக்க அபிஷேகமும் போயிடுச்சு. தெளிலானினுடைய மடியில் போய் யார் உட்காந்தா? சிம்சோன் உட்காந்தான். அவள் தெளிலா அவனை தொட்டா, மடியில் இவன் போய் படுத்தான், அவன் கிருபை இழந்தான். அதே மாதிரி லைஃப் ரெவலேஷன் அப்படிங்கிறது மாதிரியே ஒரு சீக்ரெட், நமக்குன்னு ஒரு சீக்ரெட் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு ரகசியத்தை கத்தர் வச்சுருக்காரு. த மிஸ்ட்ரி ஆஃப் பர்சனாலிட்டி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு என்ன இருக்குது? ஒரு ரகசியம் இருக்குது. உங்கள் அழைப்போட வாழ்க்கை சேர்ந்தது தான் அந்த ரகசியம். அதை நீங்கள் யாருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது. இப்போ எனக்குன்னு சில ரகசியம் இருக்குது. நான் என்னை நல்ல ஸ்டெடியான ஒரு நல்ல ஊழியக்காரனாக என்னை நிறுத்திக் கொள்வதற்கு நான் வந்து கத்தருக்குள்ளே நான் சரியாக இருந்து என்னுடைய ரகசியத்தை காத்துக்கொள்கிறேன். சிம்சோன் தன் ரகசியத்தை போய் சொன்னான். இவ்வளவு பெரிய பலன் உனக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. அவன் சொல்ல மாட்டேன்னா அலட்டி கடைசியில் என்னாச்சுது? உன்னுடைய பலனின் ரகசியத்தை சொல்லுன்னு அவன் நிர்பந்தப்படுத்தி சொல்ல வச்சா. உங்கள் ரகசியத்தை என்னைக்கு நீங்கள் வெளியிடுதீங்களோ அன்றைக்கே சாத்தா அவங்கள மொட்டையடிச்சிருவான். அவனுக்கு பலன் இருந்தது எங்க? முடியல. இன்னைக்கு பெண்களுக்கு முடியை கவர் பண்ணணும், தூதர்கள் நிமித்தம் முடிய என்ன செய்யணும்? கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. பெண்களை கவர் பண்ணுறாங்களா? இல்லை, நீ வெட்டு. வெளிநாட்டில் வெட்டிடுவாங்க. கிராப்பு குளிர் இருக்கிறதுனால இவ்வளோ முடிய வளர்த்து அங்கே காய போட்டுக்கிட்டு நடக்க முடியாது, அதனால் அவங்க வெட்டிடுறாங்க. நீயும் வெட்டு, பிரச்சனை இல்லை, நீ முக்காடை போட வேண்டாம். முடியும் நீளமாக வேணும், அழகும் போயிடக்கூடாது, வசனத்தின்படி நடக்கக்கூடாதுன்னா அபிஷேகம் எங்கே இருக்கும்? இந்த முடியில் இன்னைக்கு யார் தடவிக்கிட்டு இருக்கா? என்ன தடவுறது யாரு? க்ரீம் தடவுறது யாரு? ஒரு அபிஷேகம் இல்லாத ஒரு வியாபாரத்துக்காக உன் தலையை தடவினால் ஒரு ரகசியம் முழுதும் போயிடும், உன் பலன் போயிடும், உன் அபிஷேகம் போயிடும், உன் கிருபை போயிடும். உடனே இந்த பக்கம் ஒரு கேள்வி, நம்மளும் போய் முடி வெட்டதுக்கு அங்கே தானே கொண்டு போய் கொடுக்கோம்? அங்கே தானே கொடுக்கோம். நல்ல வேளை எனக்கு 2 விசுவாசிகள் இருக்காங்க. இன்னொரு சபையில் உள்ள ஒரு விசுவாசி, என் சபையில் உள்ள விசுவாசிங்கன்னா எனக்கு முடி வெட்டுதாங்க. இப்போ அந்த காலத்தில் அப்படி தான் கொண்டு தலை கொடுத்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ பியூட்டி பார்லர் இல்லை, அதுங்காமல் உட்காந்து முடியை மட்டும் வெட்டிட்டு வந்துடுவோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே. பெண்கள் தான் இப்போ பெண்கள் கல்யாணத்தில் வந்து பியூட்டிஷியன் வந்து ஜோடிக்காத ஒரு மனவாட்டி எவ்வளவு இருக்கலாம். இந்த காசு இல்லாதவங்க அதுக்கு ஒரு 3000 5000 கொடுக்க வசதி இல்லாதவங்க தான் என்ன செய்கிறாங்க? சும்மா இல்லை, பாசமாட்ட வந்து பாசமா என்ன செய்யணும், கவலைப்படாத, காலையில் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு ஓடியா, நான் உனக்கு என்ன செய்தேன், தலையை சீவி கொண்டே போட்டு விட்டுருதேன், முடிஞ்சது, சேலையும் கட்டி விட்டுருதேன், அலங்காரமாக போயிரு. மூஞ்சிக்கு நம்ம சாயம் பூச மாட்டோம், சாணியும் பூச மாட்டோம், ஒன்றும் பூச மாட்டோம், அது நல்லா அழகாக இருக்கும். ஆனால் அவங்க எல்லாத்தையும் பூசி பொண்ணை ஒருத்தன் கேட்கான், நீ இன்னைக்கு நல்லா இருக்கேன், நேற்றுக்கே நீ இப்படி இல்லை அப்படின்னு கேட்டான். பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நேற்றுக்கு நீ வேறு மாதிரி இருந்திய. ஆமாம், நேற்றுக்கு பியூட்டி பார்லர்லேருந்து வந்து அவள் எல்லாத்தையும் குண்டக்க மணக்க ஆக்கி விட்டா, இன்றைக்கி ஒழுங்காக சீவி சிங்காரிச்சு நான் கரெக்டாக இருக்கா. எனக்கு அது கூட தெரியலைங்க, நிறைய பேருக்கு தெரியல. தேவ பணம் காணிக்கிறதுக்கு பாருங்க, அந்த காணிக்க இன்றைக்கி விரயமாகிட்டு இருக்கு. அதான் இன்றைக்கி அபிஷேகம் இல்லை, கிருபையும் இல்லை, ஊழியத்தில் வல்லமையும் இல்லை. நமக்கு வருகிற ஒவ்வொரு பைசாவும் என்னது? கர்த்தருடைய பணம், காணிக்க. நமக்கு சம்பளம் கிடையாது. ஆனால் நம்ம ஒரு இடத்துல போய் ஜோம் பண்ணிட்டு வந்தால் ஆயிரக்கணக்கில் அள்ளி கொடுக்காரு. ஏன் கொடுக்காரு? உங்களை நம்பி தான் கொடுக்காரு, என்னையை நம்பி தான் கொடுக்காரு. நம்ம என்ன பெரிய பிஸ்தாவா? நம்ம வார்த்தையில் என்ன பெரிய வல்லமையாக இருக்குது? நம்ம போய் ஒரு ஜெபம் பண்ண உடனே ஒரு கட்டு உடையுது, அள்ளி கொடுத்ததான் என்ன வேணாலும் செய்யலாம். எதனால்? சின்னமனூரில் ஒரு எவாஞ்சலிஸ்ட் இருக்கார். அவர் பெரிய அபிஷேக மாளிகைன்னு ஒரு பெரிய கட்டடம் கட்டிகிட்டு இருக்கார். அதுக்கு
டைல்ஸ் போடணும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவருக்கு நல்ல ஒரு கிருபை, வியாதிகளை குணமாக்குற ஒரு நல்ல வரம். அவர் ஒரு காலத்தில் விசுவாசியாக இருந்தார். லேவியர் மாமலாம் பாளையங்கோட்டையில் வந்து அட்டன் பண்ணுவார். ஒரு 7,000 ரூபாய்க்கு அந்த காலத்தில் அவர்கிட்ட இருந்தால் ஒரு ஜீப் வாங்கி கிராம ஊழியத்துக்கு நான் கொண்டு போனேன். அவர் ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னாரு. நாங்கள் போனேன். அப்போது சென்னையில் ஒரு ஐயர்வாளுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஒரு பயங்கரமான வியாதி. எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாங்க, ஒன்றுமே செய்ய முடியல. இவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஜெபம் பண்ண அந்த நிமிஷத்துலேயே அந்த வியாதி அந்த சரீரத்தை விட்டு போயிடுச்சு. லட்சக்கணக்கான ரூபாய்க்கு டைல்ஸை கொண்டு வந்து இறங்கி, அவர் சென்னையில் இருக்கும்போது இங்கே வந்து டைல்ஸ் இறங்கிச்சு. இந்த ஆவியானவருடைய பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய வல்லமை அதுதான். அவர் சொல்கிறார், நான் இங்கே வந்து இறங்குறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க சந்தோஷப்பட்டு எத்தனை வருஷம் வராங்க, எங்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்படி விடுதலை ஆண்டவர் தந்துட்டாரே உங்கள் மூலம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கையிலே அங்கே போய் டைல்ஸ் கம்பெனிக்கு இது பண்ணி இங்கே ஒரு ஆள்கிட்ட கேட்டு எத்தனை சதுரடின்னு பார்த்து கல்லை இறக்குங்கன்னு சொல்லி அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுதான், எந்த இடத்துல இறக்கன்னு. என்னதை இறக்கன்னு? நாங்கள் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம், கல் போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதிசயங்கிறது அதாங்க. வாழ்க்கையில் ஒளி வீச ஆரம்பித்தோன்னா வியாதி போன உடனே உங்கள் தேவையை அதை கொண்டு கர்த்தர் சந்திக்கிறார். இப்படி தான் நம்ம ஆரம்ப ஊழியங்கள் கட்டப்பட்டது. நம்ம கையில் எங்கே காசு இருந்துச்சு? காசு வச்சா நம்ம ஊழியம் செஞ்சோம் இல்லையே. தேவன் அற்புதம் செய்தார். அற்புதத்தை பெற்றவர்கள் அள்ளி கொடுத்துட்டு போனாங்க. அதை வச்சு தான் நம்ம வாடகையை கட்டினோம், எலக்ட்ரிக் பில் கட்டினோம், ஊழியத்தை செய்தோம், சாப்பிட்டோம், எல்லாம் செய்தோம். இன்றைக்கி நம்ம அதை மறந்துட்டோமே. இன்றைக்கி அப்படி இல்லை. வழக்கமாக ஒரு கூட்டம் வருது, போடுற காணிக்க நோ. இன்றைக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், எக்ஸ்ட்ராடினரி வொர்க் ஷுட் பி டன் இன் தி மினிஸ்ட்ரி. ஒரு அசாத்தியமான ஒரு ஊழியம் நமக்கு நடக்க வேண்டும். அசாத்தியமான காணிக்கைகளை கர்த்தர் நம்முடைய கையிலே நமக்கு தர வேண்டும். அதை கொண்டு நம்ம அநேக ஊழியங்களை கட்ட வேண்டும். அதற்குரிய பவர், அந்த வல்லமை நம்ம இழந்து விடக்கூடாது. ஊழியக்காரன் அபிஷேகப்பட்டவன் தான். சாகிற வரைக்கும் அவன் அபிஷேகப்பட்ட ஊழியக்காரன் தான். அவனுக்குள்ள அந்த அபிஷேகம் போகவே, நீங்க அதை விடாம இருந்தீங்கன்னா அந்த அபிஷேகம் உங்களை விட்டு போகவே போகாது. காலப்போக்கில் 4ஆம் பரத்தில் நம்ம பழகின பழக்கங்கள், நம்மோடு சேர்ந்து உறவாடுகிற ஊழியக்காரங்க, மக்கள், யாருக்கிட்ட போய் பழகிறோம், எங்கே போய் நம்ம செருகிறோம், இதை பொறுத்து தான் உங்களுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைக்கணுமா, அந்த அபிஷேகம் உங்களை விட்டு போகணுமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுடைய லைஃப், உங்கள் சீக்கிரட்டை நீங்கள் விட்டுறக்கூடாது. ஒரு ஊழியக்காரங்கிட்ட நான் சொன்னேன், பிஸ்னஸ் பீப்புளோட நீ ரொம்ப மூவ் பண்ணுற, போகாத, உனக்கு ஆபத்து அப்படின்னு. எனக்கும் ஒரு பாம்பேயில் 20 கார் வச்ச ஒரு டிராவல்ஸ் கம்பெனி, அந்த ஓனர் வந்து எனக்கும் ரொம்ப ஃப்ரெண்டு. என் மூலமாக அவருக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு. அதனால அவர் ரொம்ப ஃப்ரெண்டு. ஆனால் அந்த ஃப்ரெண்டுங்கிற அளவிலே தான் நிற்போம். இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய ஊழியத்துக்கு நீங்கள் பணம் கொடுங்கன்னா அவர்கிட்ட கேட்டதே கிடையாது. அவங்க நம்மளை கனப்படுத்த, நம்முடைய அபிஷேகத்தை கனப்படுத்தணுமே ஒழிய அவங்ககிட்ட போய் நம்ம பணத்தையும் காசையும் கேட்டு நம்மளை வித்துறக்கூடாது. நான் இவன்கிட்ட சொன்னேன், எனக்கும் பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்கப்பா, ஆனால் நான் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. நீ இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனோட பழகிட்டு இருக்க, அவன் சொல்கிறத நீ கேட்குற, நீ கொஞ்ச நாளையில் வம்பா போயிடுவேன் அப்படின்னு. இல்லை ஃபஸ்ட்டு அவன் எனக்கு ஸ்டூடெண்ட்டு இல்லைன்னு அப்படின்னு நெளிஞ்சான். இதுதான் நடக்கும், நீ பாரு. அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் மேனாலேயே அவன் வம்பா போய் இப்போ இறந்தும் போயிட்டான். கொரோனாவில் இறந்துட்டான். அதாவது நமக்கு சில ரகசியங்களை அந்த ஊழியக்காரன் எப்படி பண்ணவன் தெரியுமா? பல ஊழியக்காரங்க போய் ஒரு அம்மாவை சாப்பிட வைக்கிறதுக்கு, ஒரு தீப்பெட்டி கம்பெனி ஓனருடைய அம்மா, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தர்க்கம், வாக்குவாதம், தகராறுல அந்த அம்மா சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அந்த பெரிய அம்மா சாப்பிடாதனால எல்லாருமே பட்னியாக கிடக்காங்க. பல ஊழியக்காரங்களை கூப்பிட்டு ஜெபித்து அந்த அம்மாவை சாப்பிட வைக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க, ஒன்றும் நடக்கலை. ஒரு நாள் இவனை கூப்பிட்ருக்காங்க, பாஸ்டர் நீங்கள் வந்து எங்கள் அம்மாவை கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னே. முதல்ல சரின்ட்டான். அவங்க அங்கேருந்து ஏசி கார் அனுப்பிட்டாங்க. இங்கேருந்து போகிறான். சங்கரங்கோயிலில் நெருங்க இவனுக்கு இப்போ வயிறு கலக்குது, ஏசி காருக்குள்ளே பேக்குது. எல்லாரும் சொல்லி கேட்கல அந்த அம்மா, நம்ம சொல்லி என்னத்தை கேட்டுற போது, நம்ம இப்போ சரின்ட்டு போகிறோமே, நம்ம சாயம் வெளுத்துறப்படாதேன்னு இவன் பயந்து உள்ளுக்குள்ளே கையெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போய் அங்கே இறங்கி, ஆண்டவரே நீ வெக்கப்படுத்தினாங்க, நீ காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு போய் இறங்கி நேராக அந்த அம்மாக்கிட்ட போய், ஏம்மா சாப்பிட வாங்க அப்படின்னு இருக்கான். உடனே அந்த அம்மா சின்ன பிள்ளை மாதிரி இறங்கி டைனிங் ஹாலுக்கு வந்துட்டாங்க. இவன் அதெல்லாம் முடிச்சாங்க. உடனே பிரியாணி வந்து எல்லாருக்கும் விருந்து கொடுத்து சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணிகிட்டே வந்துட்டான். என்கிட்ட வந்து கேட்டான், பாஸ் இது என்ன ரகசியம் எனக்கு புரியலை அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், இங்கே வா, நீ எனக்கு ஸ்டூடெண்ட்டு, நான் உனக்கு ப்ரொஃபஸர் பைபிள் காலேஜில். ஆனால் அந்த இடத்துல நான் போனாலும் அந்த அம்மா சாப்பிடாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி பயன்படுத்தணும் ஒரு ரகசியமான கோடு வச்சுருக்காரு. உங்கள் ஊழியத்தில் நான் செய்ய முடியாது, ஏன் ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியும். அதனால தான் நம்ம ஊழியக்காரங்க எல்லாருமே யூனிக், ஒப்பற்றவர்கள். நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம். நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணதுனால நான் எந்த விதத்தில் உங்களை விட நான் மேன்மையானவன் கிடையாது. இதை அழைப்பை நான் நிறைவேற்றுறேன். நீங்கள் உட்காந்து கேட்டதுனால நான் பெரிய பிஸ்தாவாக கிடையாது. இன்னொரு இடத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், ஒரு இடத்துல என்னையை பயன்படுத்துவார். ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு ஒன்று நினச்சா தான் நம்ம ஊழியத்தில் உருப்பட முடியும். யாருமே வந்து உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது, எல்லாருக்கும் ரட்சிப்பு இருக்குது, எல்லாருக்கும் கிருபை இருக்குது, எல்லாருக்கும் வரங்க இருக்குது. ஆக யாரும் யாரை விட உயர்ந்தவர்களும் அல்ல, தாழ்ந்தவர்களும் அல்ல என்கிற சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். ஆமென்.
நான் பேசுகிறேன்னா என்னைய விட நீங்கள் திறமையான ஊழியக்காரர்கள் என்று எண்ணித்தான் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நான் நினச்சி நான் பேசலை. அவங்ககிட்ட சொன்னேன், எப்பா இது ஒரு ரகசியம், இதெல்லாம் உன்னால் விளங்கி கொள்ள முடியாது. நானே அந்த இடத்துல போயிருந்தாலும் அந்த அம்மா சாப்பிட்ருக்காதுன்னு ஒன்று, அது எப்படி பாஸ்டையா சொல்கிறீங்க அப்படின்னா, அது அப்படி தான். ஊழியத்தில் ஒவ்வொருவரை கொண்டும் ஒவ்வொரு காரியத்தை செய்து அவர்களை கனப்படுத்தணும்னு கத்த திட்டம் போட்டு வச்சுருப்பார். அந்த காரியத்தை அவங்கள கொண்டு மட்டும்தான் செய்வார். சிம்சோனுக்கு முடியிலே பலன் இருந்தது என்றால் அந்த முடியிலே பலன் இருந்தது அவனுக்கு மட்டும்தான். அவன் அந்த ரகசியத்தை சொல்லி சிறைச்சா, அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிற உடனே அயர்ந்த நித்திரை கொண்டு போய் முடிய சிறைச்சிட்டாங்க. உங்கள் ரகசியத்தை நீங்கள் என்னைக்கு வெளிப்படுத்துறீங்களோ அன்னைக்கே சாத்தா உங்கள் மயக்க நிலையை கொண்டு போய் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். கீப் இட் யுவர் சீக்ரெட் அண்ட் மிஸ்ட்ரி விதின் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ள அதை நீங்கள் வைங்க. உங்களுக்கும் கத்தருக்கு மட்டும் இருக்கட்டும். அப்போ தான் கத்தர் மேலும் மேலும் உங்களை பயன்படுத்துவார். எந்த இடத்துல கொண்டு போய் எப்படி பயன்படுத்தணும், யாருக்கு நடுவில் பயன்படுத்தணும் தீர்மானிக்கிறவர் யாரு? நீங்களும் நானும் அல்ல. யாரு? கத்தர். அந்த இடத்துல நம்ம அதுக்கு தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தால் போதும், அழைப்பு வரும். இந்த இடத்துல நின்று வாரம் மாதம் ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும், ஒன்று ஒன்றா வந்து இந்த இடம் ஃபுல்லாக நிரம்பி வழியும்படிக்க இங்கே நமக்கு ஊழியக்காரர்களை கத்தர் கொண்டு வருவார். யாரை கொண்டு வர தெரியுமா? அபிஷேகம் உள்ளவர்களை அபிஷேகம் உள்ளவர்களோடு கத்தர் இணைப்பார். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசுங்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆவிக்குரியவர்கள் தான் ஆவிக்குரியவர்களோடு இணைய முடியும். ஆவி இருக்கிற இடத்துல ஆவி இல்லாதவர்களுக்கு அங்கே இணைய முடியாது. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். Be come into the spirit of God and people will come and join with you. நீங்க ஆவிக்குள்ள இருந்தா ஆவியில அட்ராக்ட் ஆகி ஆவியானவரே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கர்த்தர் சேர்ப்பாரு. அதுதான் பெந்தெகோஸ்து நாளிலே நடந்தது. லட்சக்கணக்கான பேர் கூடிய பஸ்காவை ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வானத்தின் கீழெங்கும் உள்ள எல்லாரும் அங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் அத்தனை பேர் ஒரு பக்கம் கூடி இருக்கும் பொழுது ஆவியானவர் இன்னொரு பக்கத்தில் கிரியை செய்து கொண்டிருந்தார். அந்த ஆவியானவருடைய கிரியையினால முழக்கமும் சத்தமும் பாஷைகளும் வந்த உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் எங்க வந்தாங்க? இந்த ஆவியானவர் இருக்க இடத்துக்கு வந்தாங்க. இந்த இடத்துக்கு வந்த போது அதுல 3000 பேரை கத்த தெரிந்தெடுத்து ரட்சித்தார். ஆமென், அல்லேலூயா. அப்புறம் சர்ச் growth strategy என்ன? சபையினுடைய வளர்ச்சியினுடைய யுக்தி என்ன? பெரிய நம்ம சோறு வங்கி போட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு தலைகீழ நின்னெல்லாம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஆவிக்குள்ள ஆகுங்க. ஆவிக்குள்ளாகி நீங்களும் உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளைகளும் வீட்டில் உட்காந்து ஜெபிங்க. அது சபைக்குள்ளே பரவும். சபையோட லகலபால ருதுரது யாந்தரல பௌடர கினாதர துரபா அம்பரால் அரக்கரவ சலுரபி ஆதாரல ரத்துன மாரதி அங்கரபல நகபல ருதரபல ரிதி அந்தர பௌடர லிகமனா சபல. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அபிஷேகம், ஜனங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெளியில் இருக்கிற மக்கள் புறஜாதிகள் நடுவில் வரும் பொழுது ஜனங்கள் அசைக்கப்படுவார்கள். அவர்கள் உங்கள் ஆலயத்தை நோக்கி ஓடி வருவார்கள். சபையை நிரப்புவார்கள். ஆவியானவர் சபையை நிரப்பி சபையை அவர் கட்டுவார், அற்புதங்களை செய்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராபாகரா ஏகரா ஹுரியா லக்கபா ஏதுர சியாரக்குரபா எம்பரக ஷாபா கோர்வியாரக்கபா ஷபாக்கமரா ஷபரபா. என்ன செய்யறதுன்னு திகைக்க வேண்டாம். என்ன செய்யறது கேள்வி கேட்க வேண்டாம். எல்லாருமா அவங்க முதல்ல உட்கார ஆரம்பிங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தால், உங்கள் மனைவிக்குள்ள வந்தால், பிள்ளைகளுக்குள்ள வந்தால், குடும்பத்தில் வந்தால், அடுத்து வர வேண்டியது சபையாருக்குள்ளதான். நீங்க வந்து புல்பீட்ல நிற்கும் போது உங்களை ஆண்டவர் வெறுமையை அனுப்ப மாட்டார். உங்களிலிருந்து புறப்படுகிற வல்லமை ஒவ்வொரு விசுவாசியும் நிரப்ப ஆரம்பிக்கும். அல்லேலூயா. விசுவாசிகளுக்குள்ள அந்த மூமெண்ட் ஏற்பட்டுட்டு அப்படின்னா அவங்க போய் வெளியில் அசைய ஆரம்பிச்சிருவாங்க. எழுப்புதல் தன்னால வரும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. செய்வனை கட்டுகள் உடையும். ஆரம்ப கால ஊழியங்கள் மறுபடியும் நடக்கும். இப்போ நம்ம 30 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதையை இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. நேற்றைக்கு என்ன நடந்தது, முந்தா நாள் என்ன நடந்தது, ஈவன் போன மாதத்து கதையை கூட கேட்கறதுக்கு ஆண்டவர் விரும்பலை. எல்லாம் பழைய கதை, புளிச்ச கதையை சொல்லிட்டு கிடக்க. இப்போ என்னப்பா நடந்துச்சு அதை சொல்லும் பாரு. நேற்றைக்கு என்ன நடந்தது? நேற்றைக்கு உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்? இப்போ நான் முந்தா நாள் நடந்தது, சேலத்தில் நடந்தது, கள்ளக்குறிச்சி நடந்தது தான் நான் சொல்கிறேன். நாளைக்கு அலையமண்டபத்தில் இங்கே என்ன நடந்துச்சா அதுதான் அங்கே சொல்ல போகிறேன். அங்கே நடந்தது தான் அடுத்த திங்கக்கிழமை போய் வெளியில் போய் நான் சொல்ல போகிறேன். இங்கே நமக்கு என்ன நடக்குது, என்ன மிராக்கள் நடக்குது, என்ன ஃபைனான்ஷியல் மிராக்கள் நடக்கு, இதை அன்னன்னைக்கு சுட அப்போ சாப்பிட்ட மாதிரி சாப்பிடணும். ஆமென். எலியா ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் சொல்ல கேட்டு போகிறான். போவோம் சூரச்செடிங்களை போய் படுத்தான். என்ன ஆண்டவரே, நான் இங்கே போய் படுத்துக்கிடந்தா எப்படி தர்க்கம் பண்ணானா? போனா போயிட்டான். நான் என்ன பண்ணேன்? பட்னியாக கிடக்கவா? உன்னை பட்னியாக போட மாட்டார். ஏன்னா நீ தேவனுடைய ஆதரவில் இருக்க. காக்கா வந்து குடிச்சு எத்தனை நாளைக்கு கொடுக்கும்? நீ ஆண்டவர் உன்னை இங்கே இருக்க வைக்கிற வரைக்கும் கொடுக்கும். கொடுத்துக்கிட்டே இருந்தது. தண்ணி அங்கே போய் குடித்தான். சக்கு இல்லை, மக்கு இல்லை, டம்ளர் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த முட்டிக்கால் போட்டு அந்த தண்ணியை தான் அப்படி உறிஞ்சு குடிக்கணும். அதான் நிலைமை. கிதியோனை அப்படி தான் குடிக்க வச்சார். அதில் தான் வெற்றி இருக்குது. இன்றைக்கி நம்ம அலங்காரமான கப்புகளை எடுத்து அப்படி அலங்கார பொருளாக எடுத்து நம்ம ஸ்டேட்டஸை காட்டுறதுக்கு என்னெல்லாமோ செய்தோம். ஸ்டேட்டஸ் வந்துடுது. ஆனால் யார் போயிடுறா? ஆவியானவர் போயிடுறாரு.
கீழே முழங்கால போட்டு அவன் 3 நேரம் போய் தண்ணியை குடிச்சிட்டு வந்தான். தண்ணியும் வற்றி போச்சு. நான் பெரிய தீர்க்கதரிசி, எனக்கு இப்படி நடக்கலாமா கேள்வி கேட்டானா? அதான் சீக்ரெட்டு, அதான் ரகசியம். இதில் ஏதோ ஒன்று கத்தர் வச்சிருக்காரு. ஆண்டவர் சொன்னார், கீழ் திசையை நோக்கி போ அப்படின்னு. அப்படியே அவன் போகிறான். அங்கே ஒருத்தி ஓஞ்சவா ஒரே ஒரு பிடி மாவை வச்சுக்கிட்டு விறகு பொறுக்க வந்திருக்கான். அவன் வந்து விறகு பொறுக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் இவனை ஏவுதாரு, அவள்கிட்ட சொல்லு ஒரு அப்பம் சுட்டு வர சொல்லு. இவன் சொல்கிறான், எனக்கு ஒரு அப்பம் சுட்டு. ஐயா, நானே ஒரு பிடி மாவில் ஒரு அப்பம் சுட்டு நானே என் மாவனும் சாப்பிட்டு செத்து போகிறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்கிட்ட வந்து கேட்கல. உடனே இவன் ஆண்டவரை நோக்கி, என்ன ஆண்டவரே, ஒரு பணக்காரங்கிட்ட நீ அனுப்பப்படாதா? ஒரு மூட கணக்கில் மாவு வச்சுருக்கவங்கிட்ட அனுப்பப்படாதா? ஓஞ்சுமான ஒரு ஆத்மாக்கிட்டே நீ அனுப்புறது? அதாங்க ரகசியம். நீ உங்களை அனுப்பி உங்கள் மூலமாக ஓஞ்சுமான ஆத்மாவை கட்டுகிறவர் கத்தர். அந்த ஆத்மா மூலமாக உங்களுக்கு வைத்து நிறைக்கிறவர் தான் நம்முடைய தேவன். ரெசிப்ரோக்கல். இங்கேருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே வரும். அப்படி தான் நடக்கும். இதான் அந்த ரகசியம். இருக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க, கொடுக்க மாட்டான். இல்லாதவனுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் நிறைய இருக்கும். எது கிடைச்சானா கொடுப்பான். ஒரு பிச்சைக்காரனை போய் 2 பொட்டலாம் சாப்பாடு நீங்கள் கொடுங்க, அவன் பக்கத்தில் இருக்க இன்னொரு பிச்சைக்காரனை கொடுப்பான். ஒரு நல்ல சுய புத்தி உள்ள ஒரு நல்ல மனுஷனுக்கு போய் 2 கொடுத்து மத்தியானம் நைட்டுக்கு ஒரு பொட்டலம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்பான். என்னுடைய கடைசி மகள் கல்யாணத்துக்கு ஒரு 30 பொட்டலம் புஸ்கா ரெடி பண்ணி முட்டையெல்லாம் வச்சு நானும் பாசமாக கார் எடுத்துகிட்டு போனோம். ஒவ்வொருத்தராக பழையப்பேட்டையிலேருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும். நம்ம பாளையங்கோட்டையில் முருகங்குறிச்சி பகுதியில் போகும்போது ஒரு மரத்தடியில் ஒரு பிச்சைக்கார அப்படி ஒரு பைத்தியம் போல் படுத்திருந்தான். அவனை பார்த்த உடனே அவனுக்கு 2 இது கொடுக்கணும் போல் எனக்கு தோணுச்சு. நான் 2 கொடுத்தேன். 2 கொடுத்து அதை வாங்கிக்கிட்டு அடுத்து இன்னொருத்தருக்கு நான் தான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். இவன் அதுக்குள்ளே அந்த இதில் ஒன்றை கொண்டு போய் அங்கே கொடுக்க போகிறான். நான் சொன்னேன், நீ வச்சுக்கோ, இதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. இல்லை எனக்கு 2 இருக்குது, அதில் நான் உனக்கு கொடுக்குறேன்னா. நான் உடஞ்சிட்டேன். பிச்சைக்காரனுக்கு இருக்கிற ஒரு மைண்ட் செட்டு கூட இன்றைக்கி நமக்கு இல்லை. இதெல்லாம் காரணம் இல்லை, அபிஷேகம் இல்லை. அந்த விதவை சொன்னா, சாரி பார்த்து விதவை, எப்போ நானே ஒரு பிடியை வச்சுட்டு சாவதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நீ அதில் போய் கேட்க. அப்படியா? ஓஞ்சு போன இடத்துல தான் கத்தர் அனுப்புனார். என்ன ஆண்டவரே, நான் மேலே பார்க்கல. கேட்க சொன்னது உண்மை, ஏவுனது உண்மை, ஆவியானவருடைய நடத்தல் உண்மை, கரெக்டாக கொண்டது உண்மை. நீ போ, முதல்ல போய் எனக்கு சுட்டு கொண்டான்ட்டான். ஊழியக்காரன் சுயநலக்காரனா? தாந்தோண்டியா? இல்லை தானா தீவனம் தின்னு அழிக்கிறவனா? இல்லை, ஊழியக்காரனை போஷிச்சா உன் வீடு நிரம்பும். இது 100க்கு 100 உண்மை. அல்லேலூயா. அதனால தான் காணிக்கை அரிசி கொண்டு வந்து வைக்கிறாங்க, காணிக்கை கொண்டு கொடுக்காங்க, முதல் பண்ண கொடுக்காங்க. கத்தர் கொண்டு வந்து கொடுத்து கத்தருடைய நாமத்தினால அதை நம்ம சாப்பிட்றோம். நம்ம தகுதியாக இருக்கணும். தகுதி இல்லாமல் போனால் ஆடம்பரம் பண்ணால் கிழிச்சு வராண்டவர். பாபிலோனுடைய குமாரத்தியை மொட்டை அடித்த மாதிரி தலையை சிரைச்ச மாதிரி சிரைச்சிருவார். கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஒரு உள்ளத்தில் ஏவி கொண்டு போய் கொடு. அவள் உடனே அடையை சுட்டுட்டு வந்து அந்த தீர்க்கதரிசி கொடுத்தான். வீட்டுக்கு போய் பார்க்கா திரும்பவும் அதே இடமாவும் இருக்குது. அடுத்த நாள் தீர்க்கதரிசிக்கு அவளுக்கு மகனுக்கு ஒன்றுமே குறையலை. எடுக்க எடுக்க வருது. ஒரே நேரத்தில் ஒரு பானை மாவு இருந்தால் அங்கே அதிசயம் நடந்துச்சு. அதிசயம் எப்படி தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக வரும். விழுப்புரத்தில் போதகர்கள் கேட்டாங்க, என்னைக்கையா எங்களுக்கு ஃபைனான்ஷியலில் நிறைவு வரும்? அன்னன்னைக்கு நாங்கள் குந்தி நடந்த மாதிரி அப்பப்போ தான் எங்கள் கண்ணீர் ஒழிஞ்ச மாதிரி கிடைக்குது. எங்களுக்கு ஒரு நிறைவே, பொருளாதாரத்தில் ஒரு நிறைவே ஊழியக்காரனுக்கு வராதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நான் சொன்னேன், வராது. ஏன் வராது அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு என்ன குறைன்னா? ஒன்றும் இல்லை, அன்னன்னைக்கு எப்படியும் நடத்துகிறாரு. அதான் அப்படி தான் நடத்துவார். அதான் நிறைவு. உனக்கு தேவையானது ஒரு நாளும் குறையப்படாது. என்ன தேவையோ அதை கத்த தந்துடுவார். நீ 1 மாதத்துக்கு சேர்த்து கேட்டீங்கன்னா அவர் கொடுக்க மாட்டார். 1 வருஷத்துக்கும் சேர்த்து கேட்டால் கொடுக்க மாட்டார். அன்றன்றுள்ள அவர் சொல்லிக் கொடுத்த ஜபமே என்னது? அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். அன்னன்னைக்கு இன்னைக்கு சோழி முடிஞ்சதா? அன்னைக்கு 24 மணி நேரம் முடிஞ்சா நாளை காலையில் பாரு அற்புதம் நடக்கும். நாளைக்கு நீ பானையை போய் பாரு, அந்த பானையில் மாவு இருக்கும். அந்த பஞ்சகாலம் முழுவதும் என் தேவன் அந்த விதவையை போஷித்தார். யார் நிமித்தம்? இந்த தீர்க்கதரிசி நிமித்தம். இந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 1வது அப்பத்தை கொடுத்ததுனால அவள் வாழ்க்கை முழுவதும், அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவளுக்கு எந்த குறைவும் இல்லாதபடி கத்த நடத்த. இதுதான் சீக்ரெட். இதுதான் தேவனுடைய ரகசியம். இந்த ரகசியங்களை, இதுதான் நம்ம வாழ்க்கையில் நிறைந்திருக்கிற ரகசியம். நமக்கு நிறைய காரியங்களை இப்படி ரகசியமாக செஞ்சுருக்காரு. மெட்ராஸில் ஒரு போதகருடைய மகளுக்கு ஒரு நல்ல விலை கூடனா ஒரு செப்பல் ஒரு அம்மா எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு விசுவாசி அதை பார்த்த உடனே, நாம் கஷ்டப்பட்டு தசமாக காணிக்கையெல்லாம் கொடுத்தோம், பாசமாக இவ்வளோ ஆடம்பரமாக செப்பல் போட்டிருக்கான்னு 1 வருஷமாக தசமாக கொடுக்கல, அப்படியே வச்சுட்டாங்க. கொடுக்க மனசு இல்லை, வீட்டிலே வச்சு கட்டி வச்சுட்டாங்க. ஒரு நாள் அடுத்த வருஷம் அந்த இந்த செப்பல் வாங்கி கொடுத்த அம்மா அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு. அப்போ வந்து அந்த அம்மா சாட்சி சொல்லும்போது, நான் போன வருஷம் வந்திருக்கும்போது பாஸ்டருடைய மகள் செப்பலை பார்த்தேன், அது இருந்த பரிதாபத்தை பார்த்து உடனே கூட்டிகிட்டு போய் நான் ஒரு நல்ல செருப்பு வாங்கி கொடுத்தேன்னு அந்த அம்மா சாட்சி சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா சாட்சி சொல்லையில்
ஈட்டி எடுத்து இந்த அம்மா இருதயத்தில் சொருகின மாதிரி இருந்திருக்கு. ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியுதா? இல்லை. நீ எதை பார்த்த? நல்ல செருப்பை பார்த்த. இந்த செருப்பு அவங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது உனக்கு தெரியுமா? ஓடிச்சு வீட்டுக்கு. கூட்டம் முடிஞ்ச உடனே போய் அந்த தசமாத்தை முழுவதும் எடுத்துகிட்டு வந்து பாசு காலில் விழுந்து, ஐயா என்னை மன்னிச்சுக்கிடுங்க. என்ன சிஸ்டர், 1 வருஷத்து தசமா அதில் இருக்குது, நான் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் தான் காணிக்க பணத்தில் இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னு நான் நினச்சி தப்பாக யோசித்து தசமாத்தை உங்களுக்கு எது கொடுக்கணும் நான் வீட்டிலே வச்சுட்டேன். இப்போ இன்றைக்கி தான் அந்த அம்மா சாட்சி சொன்ன பிறகு அந்த அம்மா தான் வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. அதனால் என்னை மன்னிச்சுக்கிடுங்க, ஏற்றுக்கிடுங்க, என்னை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க, எல்லா தசமாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டு. இதான் ரகசியம். நம்மக்கிட்ட இருக்கிற சில பொருள் மற்றவங்களுக்கு கண்ணுக்கடியாக இருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம காசு கொடுத்து வாங்கலை. இந்த பொருளை வச்சு நீ எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லி கர்த்தர் கொடுத்துருப்பாரு. அதையும் நம்ம சோதிப்பார். அதே நேரத்தில் மற்றவங்க யோசிப்பாங்க, இவங்களுக்கு எப்படி இது வந்தது, அது தெரியாது. அதான் ரகசியம். அதான் அழைப்பின் ரகசியம். அழைப்புக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு ரகசியம் இருக்குது. இந்த ரகசியத்தெல்லாம் வெளியே நம்ம பரகசியமாக்கக்கூடாது. இதை பரகசியமாக்கி பீத்திக்கிட்டு அலைஞ்சோன்னா மேலும் மேலும் ரகசியங்கள் நமக்கு நடக்காது. ரகசியங்களை கர்த்தர் செய்ய முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. இதுதான் நம்முடைய அழைப்பின் ரகசியம். இந்த அழைப்பில் நம்ம நிற்கணும் அப்படின்னா, நம்மளை அழைப்பில் நிறுத்துறதும், நம்ம வாழ்க்கை ரகசியத்தில் நிறுத்துறதும், ஊழிய ரகசியத்தில் நிற்கிறதும், வெளிப்பாட்டில் நிற்க வைக்கிறதும் எது அப்படின்னா, ஒன்றே ஒன்று தான், பரிசுத்த ஆவியானவர். ஆவியின் நிறைவு நமக்குள்ளே இருந்து சின்ன பிள்ளை மாதிரி நிரம்பி நிரம்பி அந்நிய பாஷையில் பேச 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 கிருபையை கர்த்தர் பெருகப்படிக்கிட்டே இருப்பார். ஸ்தோத்திரங்களும் துதிகளும் பெருக பெருக ஏதோ கடமுடான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கும் விளங்காது, எனக்கும் விளங்காது தான். ஆனால் நம்ம விளங்கிடுவோம். அந்நிய பாஷை பேசுகிறவன் இது வரைக்கும் விளங்காமல் போனால் ஒரு ஊழியக்காரன் கிடையாது, ஒரு விசுவாசி கிடையாது. அந்நிய பாஷை பேசுகிறவங்க விளங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. பேசாதவங்க தான் தொலங்காமல் போகிறாங்க. அல்லேலூயா. அந்நிய பாஷையை பேசி பேசி பாஷை உங்களுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. நீங்கள் என்ன பேசுங்க எனக்கு தெரியாது, நான் என்ன பேச உங்களுக்கு தெரியாது. உதவா கபார் யாரா. ஆனால் நம்ம 2 பேர் பேசுறது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு, நம்மை ரட்சித்தவருக்கு, ரத்தத்தை சிந்தினவருக்கு, நம்மை அபிஷேகத்தவருக்கு தெரியும். என்ன பேசணும், ஏன்னா பேச வைக்கிறவரே ஆவியானவர் தான். இருதயத்தில் என்னென்ன பாரம், ஆத்தும பாரமா வந்துகிட்டு இருக்கும். பொருளாதார பாரமா, அந்த பொருளாதார பாரம் வரும். மற்றவங்களை உயர்த்துங்கிற பாரம் இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்நிய பாஷையை கர்த்தர் தந்து பேச வச்சுட்டு இருப்பாரு. குடும்பத்தின் பாரமா, அந்த குடும்பத்தின் பாரத்தை நீக்கத்தக்கதான வார்த்தைகளை கர்த்தர் அந்நிய பாஷையாய் கொடுத்து கொண்டே இருப்பா. உன் பிள்ளையை குறித்து பாரமா, உன் பிள்ளையை குறித்த பாரமான காரியங்களை கர்த்தர் பேச வைப்பா. பிதாவுக்கு அவ்வளவு வாக்கு கடக்காத பெருமூச்சுகளோடு பேச வைக்கிறவர் தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆகவே அந்நிய பாஷை விளங்கினாலும் விளங்காட்டிலும் பேசுவோம். அந்த பாஷையில் அவ்வளவு பெரிய ஒரு வல்லமை மகிமை உண்டு. ஆமென். அல்லேலூயா. இது அங்க ரகசியம். அன்றைக்கு அங்க இருந்த பெரிய கூட்டத்தை இந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தது காரணம், அங்க பெருங்கூட்டம் இருக்கு, but there is no power of the Holy Spirit. Here are very less people, but there is a power. குறைந்த ஜனம், ஆனால் நிறைவான ஆவியானவர். அங்க நிறைவான லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆனால் ஆவியானவர் இல்லை. இதை மட்டும் நீங்க புரிந்து கொண்டால் எண்ணிக்கை என்பது உங்களுக்கு நெருடலாக இருக்காது. 10 பேர் இருந்தாலும் பரிசுத்த ஆவியில நிரம்பி நீங்க பிரசங்கம் பண்ணுவீங்க. 100 பேர் இருந்தாலும் பரிசுத்த ஆவியில நிரம்பி நீங்க பிரசங்கம் பண்ணுவீங்க. காரணம், எண்ணிக்கை வைத்து உங்களை நிரப்புகிறவர் அல்ல நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய தேவைக்கு தகுந்தாக்களை உங்களை ஆவியில நிறைத்து ஆவியின் அபிஷேகத்தில் நடத்துகிறதா நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இந்த ரகசியங்களை எல்லாம், ஊழிய ரகசியங்களை புரிந்து கொண்டால் நமக்குள்ள சோர்வு என்பது ஒரு காலம் வரவே வராது. நாம் நொடிந்து போக மாட்டோம், எழுந்து நிமிர்ந்து இருப்போம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னது போல அபிஷேகம் நம்ம எழுந்து கட்ட வைக்கும். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி, நம்ம எல்லாரும் ஆவியில நிரம்பி அந்த அபிஷேகத்தின் நிறைவில் நல்ல அந்நிய பாஷை பேசி கரங்களை தட்டி ஒரு நிறைவோடு நாம் இந்த கூட்டத்தை முடிக்கலாம். ரபக்கர கத்துரபி கராசியாரா தபரால ரபஷபலபலரதியம் ரெக்கரமரமக்கமஷ்யம். இந்த கூட்டம் இன்றைக்கு நம்மை பலப்படுத்துகிற ஒரு கூட்டமாய் கர்த்தர் அமைத்துக் கொடுத்தார். ஒரு ஆவியின் வல்லமையை நமக்குள்ள தருபடியாய் கர்த்தர் இன்றைக்கு அமைத்துக் கொடுத்தார். ரக்கால நக்க சலு ரபி ஆராக்கபாஸ். உங்களை அப்படியே விட்டு கொடுங்க, உங்க சரீரத்தை விட்டு கொடுங்க, வாயை விட்டு கொடுங்க. ஆவியானவர் உங்களை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ செய்யட்டும். அந்நிய பாஷை பேசுறத நிறுத்தாதீங்க. எந்த காரணத்தை கொண்டு நிறுத்தாதீங்க. பவுல் சொல்லுகிறார், உங்களை எல்லாரையும் பார்க்கிறார், அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். அதாவது அவருடைய அந்த வெளிப்பாடு கூர்மையா இருந்தது. There was a sharpness in his revelation. பாபா பரபலர மௌக்கவரபலர பௌடரபிலரதி அந்தர பௌடல லிகாரரலலலலபா ரபானனா ரரனா ரரரியானலர அதுரலர லபலர தரபலர கலரி ஓரலரி அலரோரி கரகபசியலரோரி ரெலலே கரா
Mabara barabara kalabara nara rara ere le 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 garada radurari ne garagala na garada rabara garaga bara da garaga la garaga la garada rabara garaga bori bora bola riga mana mala mana masabari ana ma amara bala garama na garadi ana mara mala mana mara mara ma bara bala la 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 ara la 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 eka gada ra da ra la ra la mara bara ra 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 bara eka ra durana ra bara le kamara ga bara durani ara masyara bara ma ambara bara rama kama முதல் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கணுமா ஆவியின் கனியத்தான் சொல்லி இருக்கிறது ஆவியின் கனி ஆவியின் கனி வரி ரெபிலா சதாரதி உரலரா ரரரா ரபிகர கவலா ரதுலமா அம்பரபல நகபசந்தர ரபௌடர மிலனமியா பாரமன ரகபல ருதர மினரதி அந்தர ரபௌடர மிலன கபல ருதரடி அனமாக்க பரகதரதியா அரபல ரகபல ருதர பிடரமியா பரகல ருதர மிலன கபல ருதர மிலரதி அந்தர ரபௌடர மிலரபியா பரபர பரபர மின மர 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 மல ரபார பர 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 ரிக மர மர பர ரபௌடர மியாரமா Dimera bara bala rega bara rudara bala raba udara bela nega bala ruga bala ri ana bassa bara 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 ala la 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 bara la 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 bara la 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 raba udara bela bala 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 ri bara 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 bala rega bara udara bela raba udara di amdara raba udara bela nega bala rudara be ara bakka bara bandara raba udara bela raba udara be bara 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 bala raba la ari ara la 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 ya raba bakka bala la ya raba ara la 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 raba udara la 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 raba udara bela raba udara be bara bara bala ba bara 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 bala bala na dura bela raba bara bala 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 bara 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 bala rega bala 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 raba be bara bala bara be ara raba udara be bara bala be bara la la be bara 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 bakka bara bala be bara bakka Ibara bela rebia besha bela rebia rebera bera 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 arabash rabala bara bara rabau dara la 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 bara bala rodara bela rabau dara bela rega bela rabau dara bela rabau dara ba ramara mara 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 rebera mara 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 ma rabara bara 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 mara 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 rabau dara bela rega bala ba ara la 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 ba shabara bara bara bala ba dugara mana rega bela rodara bela rodara bela arabash ba ara bela rega bela rodara bia bara bala rega mara shabara bara Damara bala raba shabala bela be araba ambarandara raba shabala bela raba ambara bala raba shagara bela raba bala raba udeya தேவ ஆவியானவர் நம்ம மேல இறங்கி கொண்டே இருக்கிறார் ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார் அநேகருக்குள்ளே அசைவை கத்தர் கொடுக்கிறார் அசைவை கத்தர் கொடுக்கிறார் De mara la 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 baga mama mama mara mara bara 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 ra 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 bara na 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 mama ile le 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 re bi ara gusha bara dura magara mana ra la bara da ra 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 bara ma ara la ra la ra ba 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 da ra 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 be bara bara ra la ra la ra 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 be mama mara ura la ra ba ba உங்க கேள்விக்கெல்லாம் ஆவியானவர் பதில் கொடுக்கிறார் உங்க கேள்விக்கெல்லாம் ஆவியானவர் பதில் கொடுக்கிறார் நல்ல ஆவியில நிரம்புங்க 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 ஆவியில நிரம்பி துதிங்க ரேக பார மானகார லார சதாரியாரா ஆமே ரபா பா 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 லிமரந்தர ரசலரதி சுலமரந்தர ரபோடலலிரி Rela garadara di andare rabosha bela 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 ba bara bara mana mala di andare rabodara la 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 bara 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 ari ara gara 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 mala radura mina raga bala udara di andare rabosha ame la bara na ra ra ba ba dara na la la ra la ba 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 ra la ra dara dura mara ba 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 ambara bara na na mara la ra la ra la ra ga ma na 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 முதல் நாள்ல அபிஷேகம் இறங்குறதுக்கு தான் 50 நாள் காத்திருந்தேன் ஆனா அந்த அபிஷேகம் அவங்களுக்குள்ள இறங்கின பிறகு பவுல் எங்க போனானோ பேதுரு எங்க போனானோ போன இடத்துல எல்லாம் பிலிப்பு போன இடத்துல எல்லா இடங்கள்லையும் பாருங்க அபிஷேகம் உடனே உடனே இறங்கிச்சு கொர்நேலிய வீட்டில் போன உடனே இவன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கலே எங்கள் ஆவியானவர் இறங்கிட்டார் முதல் தடவை நம்ம உயிர்ப்பிக்கப்படுவதுக்கு தான் இழுத்துட்டு கிடந்த மாதிரி கிடக்கும் ஆனால் அதில் நல்ல ஆவிக்குள்ளே ஆயிட்டீங்கன்னா அந்த ஆவியின் நிறைவு வந்துட்டுனா
பழையபடிக்கு முன்னால் இருந்த அந்த அனுபவத்தை கத்த திரும்ப தந்து உங்களை அழகாக, அதுக்கப்புறம் நீங்கள் வாயை திறந்தாலே அபிஷேகம் வந்துடும், வாயை திறந்தாலே அந்நிய வந்துடும், வாயை திறந்தாலே விடுதலை வந்துடும், வாயை திறந்தாலே உங்கள் வாயின் மூலமாக குணமாக்கும் வரத்தை கத்தர் கிரியை செய்வார், பலப்படுத்துவார். ரபாக்கா ஷாரா ரபாக்கா அரபா பாபா. அந்த முதல் ஃபில்லிங் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த முதல் ஃபில்லிங், அந்த முதல் நிறைவை நாம் இன்னைக்கு விட்டுற வேண்டாம். சில நிமிடம் மாத்திரம் நம்ம தொடர்ந்து செபிக்க போகிறோம். ஏன்னா ஆவியானுடைய நடத்துதல் அப்படியே இருக்கிறத நான் பார்க்குறேன். சில நிமிடங்கள் மாத்திரம் நம்ம நல்ல ஒரு நிறைவுக்குள்ளே வந்து அப்புறம் நான் முடிக்க போகிறோம். இந்த சில நிமிடத்தில் முடித்து நம்ம ஒரு ஃபீட்பேக் எழுத போகிறோம். பட் அதுக்குள்ளே நீங்கள் யாருக்குள்ளெல்லாம் கத்தர் அசைவாடுவார நல்ல ஜோம் பண்ண ஆரம்பிங்க, நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஜோம் பண்ண ஆரம்பிங்க. தீகா பரசல் ரபி ருபி ஹனகபஷப ரபி மமரகபல ரிதியம் தர ரப உஷபல மனமர பலனகபதர. மகா உன்னதமான தேவனை உம்மை துதிக்கிறோம். எங்களை ஆவிக்குள்ளாக்குனதுக்காக தோத்துறேன், ஆவி நிறைவை தந்ததுக்காக தோத்துறேன். தொடர்ந்து இந்த நிறைவில் பயணிக்க உதவி செய்யுங்க. அடுத்த மாதம் இதை விட நாங்கள் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆவியில் நிரம்பி 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 அடுத்த மாதம் வரும் பொழுது அக்கினி பிளம்புகளாக மாற்றப்பட, எங்கள் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட, ஆத்துமாக்கள் பெருக, பொருளாதாரத்தில் நிறைவர கர்த்தர் உதவி செய்யுங்க. கிருபை எங்களோடு இருக்கட்டும். இப்பொழுது நாங்கள் இந்த ஃபீட்பேக் எழுதி முடிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு இருங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். நம்ம ஃபீட்பேக் எழுதி நிறைவு.